இப்போ வந்து ஜனகர் வந்து என்ன சொல்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும், டேரெக்டாக ஜம்ப் பண்ணக்கூடாது. அதனால நீ கிரகஸ்தாசிரமம் முடித்து வானப்பிரஸ்தம் முடித்து தான் சன்னியாசம் போகணும்னு சொன்னோன்னு இவர் கேட்குறார். நேக்கு தான் விரக்தி வந்தாச்சு. ஸோ விரக்தியோடு கூட இருக்கிற ஆளுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ஆசிரமாக போகணும்னு ஏதாவது ரூல் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ அதுக்கு ஜனகர் பதில் சொல்கிறார். இந்திரியாணி பலிஷ்டானி, ரொம்ப ஸ்ட்ராங்காப்பா இந்திரியங்கள்லாம், அது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நியுக்தானிமானதை ஒரு இடத்துல இருன்னு இருக்காது, நியுக்தமாக அப்படியே உள்ளுக்குள்ளே அடங்கி இரு அப்படின்னு சொல்லி உன்னோட இந்திரியத்திட்ட நீ சொன்னியானா அது அடங்கி இருக்கக்கூடிய வசத்தில் இருக்காது. அது பக்குவசிய பிரகுர்வந்தி, பக்குவம் ஆகலை, பக்குவமாகாமல் டைரெக்டாக பிரம்மச்சரியத்திலேருந்து சன்னியாசத்திர ஆசிரமத்துக்கு போனால் அந்த பக்குவமாகி பழுக்கல், அது ஏதாச்சும் திடீர்னு பழுத்த மாதிரி இருக்குது. ஸோ அது அந்த பிரகுர்வந்தி விகாரம், அவனுடைய இந்திரியங்கள் என்ன பண்ணும், அவனுக்குள்ள மனசில் விகாரங்களை ஏற்படுத்தும். யாராவது ஒரு பொண்ணை பார்த்தா ஒரு ஆசை வரும், இந்த மாதிரிலாம் அந்த இந்திரியங்கள் வந்து அவனை வசத்தில் தன் வசத்தில் வச்சு இழுக்கும் அவனை. ஸோ விகாரங்களை ஏற்படுத்தும். தான் அநேக பலவிதமான ஒரு இந்திரியத்தோட சாப்பல்யம் அவனுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. भोजन इच्छां सुख इच्छां च शया इच्छां आत्मजस्य च यदि भूत्वा कथं कुर्यात् विकारे समुपस्थिते. शय्या इच्छा, போஜன இச்சா, நாக்கு கேட்கும், நல்ல சாப்பாடு வேணுமே, நல்ல சாப்பாடு வேணும், நாக்கு கேட்கும், போஜன ஆசை வரும். அப்புறம் சுகம் கிடைக்கணுமேன்ட்டு சுகத்தில் ஆசை வரும். ஷையா இச்சாம்னு நல்ல படுக்கை மெட்டை கட்டில் மெத்தை எல்லாருக்கும் இருக்காதா அப்படின்னு ஒரு ஆசை ஏற்படும். ஸோ ஆத்மஜாசியத்தை நம்ம ஒரு குழந்தை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ ஆத்மஜாசியச்சா இச்சா, எல்லாத்துக்கும் ஆசை வரும். யத்தின்னு யார், சன்னியாசி. யதி பூத்வா, அப்படி சன்னியாசி ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண முடியாது. கதம் குறியாது விகாரே சமுபஸ்திதே, இப்படி மனசில் ஒரு விகாரம் ஏற்பட்டால் அப்போது இந்த விகாரத்துக்கு ஒரு மருந்து கொடுக்க முடியாது, ஒரு பலனும் கிடையாது. அந்த விகாரம் ஏற்படும், அந்த ஏற்பட்ட விகாரத்தை நம்மளால் ஒன்றும் படியாது. கதம் குறியாது. அதனால சன்னியாசி ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு சன்னியாசம் வாங்கணும். वासनाजालं न शान्तिम् उपयाति वै अतः तत्क्षमानार्थाय क्रमेण च परित्यजेत्. ஸோ துர்ஜனம் வாசனாஜாலம், வாசனைனா மனசுக்குள்ளே அப்படியே பதிஞ்சு கிடக்கே, அதான் வாசனைகள். இந்த ஆசைகள்லாம் பதிஞ்சு ஒரு டெபாசிட்டாக இருக்கே. ஸோ அந்த வாசனை ஜாலத்தை தாண்டது ரொம்ப கஷ்டம். துர்ஜரம் ஜெரிக்க முடியாது, அது ஜீரணம் பண்ணவே முடியாது, அப்படியே வேண்டான்னு வைக்க முடியாது. ந சாந்தி உபயாத்தி, அந்த வாசனைகள் சாந்தி அடையவே அடையாது. அதை அனுபவிக்காத வரை அந்த வாசனைகள் எழுந்துட்டே இருக்கும். ஸோ அதனால அது அமைதி அடையாததுனால ஆகவே தட்சமனார்த்தாய, அந்த வாசனைகளை சமனப்படுத்தி ஆகணும். நீ வந்து சன்னியாசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த வாசனைகளை ஃபுல்லாக அழிக்கணும். அதை சமனப்படுத்துறதுக்காக வேண்டி கிரமேணச்சா பரித்தியஜேது. பரித்தியஜனம்னு என்னது, சன்னியாசம்னு அர்த்தம். பரித்தியஜனம் எல்லாத்தையும் விடுறது, அதான சந்நியாசம். சன்னியாசத்துக்கும் பரித்தியஜனம் ஒரே அர்த்தம். சந்நியாசம் எல்லாத்தையும் விடுதல், பரித்தியஜனம் நன்றாக விடுதல், ஆக மொத்தம் ரெண்டும் ஒரே அர்த்தம். ஸோ அதனால கிரமமாக தான் நீ சன்னியாசம் வாங்கணும். ऊर्ध्वं सुप्तः पतति एव न शयानः पतति अधः परिव्रज्य परिभ्रष्टः न मार्गं लभते पुनः. அதாவது ஊர்துவம் சுப்தகா, மேல் பெட்டில் போய் படுத்துட்டு இருக்க, கீழே ஒரு பிரெட்டு மேலே ஒரு பிரெட்டு. ஸோ மேல் பெட்டில் உள்ளவன் தான் விழறதுக்கு வாய்ப்பு. ஸோ மேலேருந்து விழுந்தால் ஆபத்தும் அதிகம், உடம்பு அடிபடும். ஸோ அது ஊர்துவம் சுப்தகா பதத்தி ஏவ, இப்போ நேராக சன்னியாசத்தில் போனால் கீழே விழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஷயானகா பதத்தி அதகா, தரையில் படுத்துட்டு இருக்கிறவனுக்கு எப்படி விழுவான், விழவே வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் கீழே படுக்கிறவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாதுப்பா, வரிசையாக போனால் இந்த பிரச்சனைலாம் கிடையாது. பரிவ்ரஜ்ய பரிபிரஷ்டக, அதாவது பரிவிரஜனம் சொன்னாலே வானப்பிரஸ்தாசிரமத்தை குறிக்கும். ஸோ வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போனால் கூட பரிபிரஷ்டக, அதிலேருந்து விழுந்துடலாம்.
ஏன்னா வானப்பிரசாசிரமத்துக்கு போயிட்டு திருப்பி கிரகஸ்தாசிரமத்துக்கு போகலாமே அப்படின்னு நினச்சா முடியாது. ந மார்க்கம் லபதே புனக, திரும்பி வரவே முடியாதுப்பா. शाकायाम् अधिरोहति शनैः शनैः फलं याति सुखेन पदगामिनी. பிபீலிக்கா என்ன பண்ணும்? எறும்பு கீழே வந்து மெல்ல ஏறும், மேலே மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே ஏறும். மூலாத்துன்னு வேர், மரத்தோட வேர்லேருந்து ஷாக்காயாம் அப்படியே போய் 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 அது கிளையில் போய் ஷாக்கான கிளை அதிரோகத்தி மெல்ல ஏறி அங்கே போய் பழத்தை எடுத்து துங்குவது. ஸோ ஷனைஹி மொள்ள போய் அந்த பழத்தை போய் அடைஞ்சி ஃபலம் யாத்தி சுகேன பதகாமினி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பதம்னாலும் ஸ்டெப்பு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அந்த பழத்தை போய் சாப்பிடும் அந்த எறும்பு. तरसा याति विघ्नशङ्कामुदस्य वै श्रान्तः भवति विश्रम्य सुखं याति पिपीलिका. அதே சமயத்தில் பறவை என்ன பண்ணும்? விகங்கன பறவை, வீணாலே பறவை, விகங்கம்னாலும் பறவை. ஸோ பறவை என்ன பண்ணும்? வேகமாக பறந்து போய் இந்த பழத்தை சாப்பிட்லான்ட்டு அப்படியே ஒரு இடமா பறந்து போகுமா அது. ஸோ யாத்தி விக்ன சங்காம் உதசியச்சா, அதுக்கு பயமே கிடையாது. ஸோ ஏதாவது அடிபடுவோம், நம்ம எதாவது பறக்கிறோச்சே, நமக்கு எதாவது ப்ராப்ளம் வருமா, அதெல்லாம் ஒன்றும் எதே விக்னம் தடைகளை பற்றி பயமே இல்லாமல், அந்த சங்காம் அந்த சந்தேகமே இல்லாமல் அது பறந்து போய் கடைசியில் என்ன ஆகும்? ஸ்ராந்தகா, டயர்டாயிடும், ரொம்ப டயர்டாகிட்டு சாந்தகா பவதி அதே சமயத்தில் பிபீலிக்கா என்ன பண்ணுறோம்? ரெஸ்ட் எடுத்து சொக்கமாக. இப்போது எப்போவுமே படப்படப்பாக இருக்கிறோச்சே நம்மளால் சாப்பிடக்கூட முடியாது இல்லையா? நெஞ்சு படப்படப்படன்னு அடிக்கும் போது நம்மளால் என்ன ஒழுங்காக சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த பறவை பறந்து போகிறதுனால, அதுக்கு டயர்ட் ஆகிறதுனால அந்த பழத்தை ரசித்து கூட சாப்பிட முடியாது. ஆனால் பிபீலிக்கா என்ன பண்ணுறது? விஸ்ரம்ய மெல்ல போய் சுகம் யாத்தி, சுகமாக போய் அடைஞ்சு பழத்தை சாப்பிட்றது. ஆமா, சங்காம் உதஸ்ய, அந்த சந்தேகத்தை விட்டு. ஓகே. மனஹ தூ பிரபலம் காமம் அஜேயம் அக்ருதாத்மபிஹி அதஹ க்ரமேண சேதவ்யம் ஆஶ்ரம அனுக்ரமேண ச. ஸோ மனஸ்து பிரபலம் காமம், அது ரொம்ப காமம் அஜேயம், இஷ்டமாக நீ ஜெயிக்கலாம் முடியாதுப்பா. அதை மனசில் ஆசை தோன்றத்தான் செய்யும், அது அஜேயம், மனதை வெல்வது ரொம்ப கஷ்டம், பலசாலியானது அது, பலம், பயங்கரமான பலம் உண்டு அதுக்கு. ஸோ அஜேயம் அக்ருதாத்மபிகி, ஸோ அது ஒரு திடமான புத்தி இல்லாதவர்கள். அக்ருதாத்மான்னு சொன்னானது தான் வந்து இதை ஒரு ஸ்ரத்தை இல்லாதவர்கள், அது இந்திரியத்தை ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாதவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அக்ருதாத்மான்னு சொல்லுவோம். ஸோ செய்ய வேண்டியதை செய்யாதவர்கள். ஏன்? நம்மளோட ஆத்ம சுகத்தை தேட மாட்டேங்கிறோமே, அப்படிப்பட்டவர்களுக்கு இது ஜெயிக்க முடியாது இந்த மனசை. அத்தக கிரமேண ஜெயித்தவ்யம், இந்த மனசை ஜெயிக்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும், கிரமத்தில் போகணும். ஆசிரம அனுக்கிரமேணச்ச, அதனால் ஒரு ஆசிரமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனுக்கிரமம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏறி போகணும். இதனால்தான் வேதத்தில் கூட கிரமம், அது முதல்ல பதம்னு சொல்லுவாள், பதமாக படிக்கிறது. வேதத்தில் அதை படிக்கிற வச்சா பதமாக படிப்பாள். முதல்ல ஸ்டெப் ஒரு ஸ்லோகாவும் ஒரு வாட்டி சொல்லுவாள் அந்த வேதத்தில். அதுக்கப்புறம் கிரமப்பாட்டம்னு சொல்லுவாள். கிரமப்பாட்டம்னு சொன்னானே அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது. அதுக்கப்புறம் இது என்ன சொல்லுவாள், மாலை வேணும், மாலை மாதிரி படிப்பாள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் அந்த கனபாடங்கிறது ரொம்ப கஷ்டம். மேலேருந்து போனோம், திருப்பி அடியிலேருந்து வரணும், இப்படி மாறி படிப்பா. அது கிரமப்பாடம். இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக படிக்கிறதுலே இருக்குது அங்கே வேதத்தை. அதில் கிரமம்னே ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்டெப் இருக்குது. गृहस्थाश्रम संस्थः अपि शान्तः
सुमतिः आत्मवान् न च हृष्येत् न च तपेत् लाभालाभे समो भवेत्. ஸோ கிரகஸ்தாசிரம சம்ஸ்தகன்னு இருந்து கொண்டு அதில் ஒன்று நிலையாக இருக்கிறது. சம்ஸ்தானால ஒரு நிலை பெற்று அதில் இருக்கிறது. கிரகஸ்தாசிரமத்தில் நிலை பெற்று இருந்து அபி சாந்தக அதில் போய் இருந்துட்டே சாந்தி அடையணும். நீ கிரகசாஸ்திரமத்தில் இருக்கும்போதே அப்படியே துள்ளி குதிச்சுன்னு ஆசையில் அலையக்கூடாது. அதில் இருந்து கொண்டே இருந்தால் கூட அமைதியாக இருக்கணும். சுமதிஹி ஆத்மவான் அதுலேயே ஒரு நல்ல புத்தியோட மனசை செலுத்தி நம்ம ஏன் இந்த காரியமெல்லாம் பண்ணுறோம், இதை தாண்டணும், அப்படி மனசை சுத்தி பண்ணணும். அப்படி கிரகசாஸ்திரத்திலிருந்து மனசை சுத்தி பண்ணிக்கணும். ஸோ ஆத்மவான் மனதில் ஆத்மாவை தேடணும். ஆத்மா எங்கே இருக்குன்னு தேடணும். கூவாமை இதுவா அப்படி யோசிச்சுட்டே இருக்கணும். நெச்ச ஹிருஷ்யே இது ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஓவராக குதிக்கப்படாது. நச்ச தப்பேத்து ஒரு துக்கம் வந்துடுது தவிக்கப்படாது. ஐயோ இப்படி துக்கம் எடுத்தேன்னு மனசில் ஒரேடியாக கவலையும் படப்படாது. ஸோ லாபம் வந்தால் சந்தோஷமோ, அலாபம் நஷ்டம் வந்தால் துக்கமோ ரொம்ப படக்கூடாது. சமக பவேத்து சமமாக இருக்க படிக்கணும். முதல்ல அது கிரகஸ்தாசிரமத்துலேருந்தே படிக்கணும். அதை कर्म कुर्वाणः त्यजन् चिन्ता अन्वितं च यत् आत्मलाभेन सन्तुष्टः मुच्यते न अत्र संशयः. அந்த விகத்தம்ங்கிறத விஹித்தம்னு போட்டுக்கணும். ஏன்னா அது வந்து விகத்தம்ங்கிறத அர்த்தம் சரியா வரலங்க. ஓகே மேம். விகிதம் கர்ம குர்வானக விகிதம்னா ஏற்பட்ட காரியம். சாஸ்திரம் சொல்கிறதுக்கு இந்த காரியத்தெல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அந்த தர்ம சம்மதமான காரியத்தை அதை செய்து கொண்டு குர்வானக அதை செய்து கொண்டு சிந்தா அன்விதம் செய்யத்து தேஜன் அதாவது சில கர்மங்கள் வந்து நம்மளுக்கு கவலை கொடுக்கும், துக்கத்தை தரக்கூடிய காரியம், அதெல்லாம் யோசித்து அதெல்லாம் வேண்டான்னு விட்டுடணும். தேஜன் அதெல்லாம் விட்டுட்டு சிந்தான்விதம் கவலைக்குரிய கர்மங்களை எல்லாம் விட்டு ஆத்மலாபேன சந்துஷ்டக. ஸோ மனசுக்குள்ளே இதோட லாபத்தெல்லாம் யோசிக்காமல் எது கிடைக்கிறதோ அதை ஏற்றுக்கொண்டு அதான் ஆத்மலாபம்னு என்னது, நம்ம பண்ணினோங்கிற ஒரு திருப்தி, தர்மம் சொன்ன காரியத்தை பண்ணினோங்கிற திருப்தி, அந்த லாபம் தான் நமக்கு வேணும். அதில் சந்துஷ்டியாக திருப்தியாக முச்சத்தேன அത്ര சம்சேக. அப்போ அவன் அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவன் இந்த கிரகஸ்தாசிரமத்துலேருந்து மெதுவாக விடுபடலாம். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும், மனசை பக்குவப்படுத்தணும் இந்த கிரகஸ்தாசிரமத்தில். पश्य अहं राज्य संस्थः अपि जीवन मुक्तः यथा अनग विचरामि यथा कामं न मे किंचित् प्रजायते. பஷ்யா தொம் பஷ்யா பாருப்பா, நீ என்ன பாரு, அகம் பஷ்யா நீ என்ன பாரு, ராஜ்ய சம்ஸ்தக அபி நான் ராஜ்யத்தில் நிலை பெற்று இருக்கேன், நான் ராஜா. ஜனகர்லேயே பேசிட்டு இருக்கார். ஸோ நான் ராஜாவாக இருக்கேன், நிலை பெற்று இருக்கேன் நீங்கள் ராஜ்யத்தில். ஜீவன் முக்தக ஆனால் நான் ஜீவன் முக்தனாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். யதா அனக குற்றமற்றவரே, நீங்கள் என்ன முதல்ல அப்சர்வ் பண்ணுங்க, நான் எப்படி இருக்கேன்னு பாருங்க. விச்சராமி யதா காமம் எல்லா காரியம் தன்னை போல் நடக்கிறது, எல்லாம் இஷ்டம் போல் அந்தந்த காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. நானும் இருக்கேன் அதில், அந்த காரியத்தை நான் செய்துன்னு இருக்கேன், ராஜகாரியங்களாக பார்த்துட்டு இருக்கேன். நமே கிஞ்சித்து பிரஜாயத்தே எனக்கு அந்த சோகம் மோகம் இதெல்லாம் ஏற்படுறதே இல்லை. எனக்கு கிஞ்சித் எதுவுமே எனக்கு ஏற்படுறதில்லை. நான் காரியம் பண்ணிட்டு இருக்கேனே தவிர எனக்கு அதனால் வரக்கூடிய லாபமோ நஷ்டமோ ஐ டோன்ட் கேர், எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. நான் கிஞ்சித் பிரஜாயத்தேன்னு ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம் எதுவுமே ஏற்படுவதில்லை. कुर्वन् कार्याणि अनेकशः भविष्यामि यथा अहं त्वं तथा मुक्तः भव अनग.
ஸோ புஞ்சானக விவிதான் போகா, நான் எல்லா போகங்களையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். ராஜான்னு சொன்னால் கட்டில் தான் படுப்பார், மெத்தையில் தான் படுப்பார், அவரோட இதெல்லாம் பேலஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லா போகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கேன். புஞ்சானக அனுபவிக்கிறேன், இது யூஸ் பண்ணுறேன். விவிதான் போகங்களை குர்வன் காரியாணி அநேக காரியங்களும் பல காரியம் பண்ணுறேன். நல்ல காரியம் அது ராஜ்யத்துக்கு எது நல்லதோ அதை பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். தண்டனை கொடுக்கணுமோ தண்டனை கொடுக்கத்தான் செய்வேன். யாரை காப்பாற்றணுமோ காப்பாற்றுவேன். டேக்ஸ் போடணுமா மக்களுக்கு டேக்ஸ் போடுவேன். அப்போ எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன். அநேகமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பவிஷ்யாமி யதா அகம், நான் எப்படி இருக்கேனோ, நான் இதெல்லாம் பண்ணிட்டு நான் எப்படி இருக்கேனோ, ததா துவம் முக்தக பவ, அதே மாதிரி நீயும் மனசளவில் விடுதலை பட்டுடுன்றார். முக்தனா ஆயிடு, நான் ஜீவன் முக்தனாக இருக்கேன். காரியத்தை பண்ணிகிட்டே இருந்தாலும் நான் ஜீவன் முக்தன். அதே மாதிரி நீயும் ததாத்வம், அதே போல் நீயும் முக்தக பவ, நீயும் விடுதலை பெறு. இந்த மனசு தானே உனக்கு எல்லாம் அடிமையாக்குறது. இந்த மனசுலேருந்து ஒரு விடுதலை கொடு. அனக குற்றமற்றவரே. कथ्यते खलु यदृश्यम् अदृश्यं बध्यते कुतः दृश्यानि पञ्चभूतानि गुणाः तेषां तथा पुनः. ஸோ எத்ருஷ்யம், பார்க்கக்கூடிய வஸ்துகள். இந்த உலகத்தை எல்லாம் நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்குறது எல்லாமே நம்ம உலகத்தை வெளிப்படையாக பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம உடலையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ திருஷ்யம் கத்தியத்தே கலு, இந்த உடல் வந்து பார்க்கப்படுகிறது. யார் பார்க்குறா? உள்ளே இருக்கிற ஆத்மாலியாக பார்க்குறது உடலை யார் பார்க்குறான்னா உள்ளே இருந்து ஆத்மா தான் அந்த உடலையே பார்க்குறது. அதிருஷ்யம் அது ஆத்மா. ஸோ பார்க்கக்கூடிய திருஷ்ய வஸ்துவாகப்பட்டது பார்க்க முடியாத சூஷ்மமான வஸ்துவை எப்படி கட்டும்னு கேட்குறேன். உன்னுடைய ஆத்மாவை உன்னுடைய உடல் எப்படி கட்டி போடும்? ஆத்மா உடலுக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதே தப்பு. ஸோ ஆத்மாவுக்கு மேலே உடல் ஒட்டிகிட்டு இருக்கு, உபாதியாக ஒட்டிகிட்டு இருக்கு. ஆத்மா தான் உடலை காட்டுறது, உடலை பார்க்குறது. ஸோ அதனால் பார்க்க முடியாத சூஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த அதிருஷ்யமான அந்த ஆத்மாவை பார்க்கக்கூடிய உடலாகப்பட்டது பத்தியதே குதக, எப்படி கட்டி போடும்? கட்ட முடியாது. ஆத்மா சுதந்திரனது, அது கட்டவே முடியாது. ஸோ பஞ்சபூதானி, அதே மாதிரி பஞ்சபூதங்கள் உலகத்தில் உள்ளேயும் பஞ்சபூதம் இருக்குது, உடல்லையும் வெளியிலையும் எல்லாம் பஞ்சபூதங்களாக இருக்குது. ஸோ குணாகா தேஷாம் குணாகா, இந்த பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கு இல்லையா? ஆகாசத்தோட குணம் என்னது? சப்தம். அது மாதிரி ஸோ மூக்குக்கு நுகர்ற சக்தி. ஸோ அந்த மாதிரி எல்லா குணங்கள் அதோடு அந்த பஞ்சபூதங்கள் அதோட குணங்கள் எல்லாமே திருஷ்யானி, அதெல்லாம் திருஷ்யத்துக்கு கீழே வருது. ஆனால் ஆத்மா மட்டும் அதிருஷ்யம், அதுக்கு சுதந்திரம் யாரும் கட்டியே போட முடியாது. गम्यः अनुमानेन प्रत्यक्षः न कदाचन स कथं बध्यते ब्रह्मन् निर्विकारः निरञ्जनः. ஆத்மா அனுமானேன கம்யக, ஊகித்து தான் அறிய முடியும். எப்படி ஒரு புகையை பார்த்து அங்கே அக்னி எரியறது தீ எரியறதுன்னு எப்படி ஊகிக்கிறோமோ அது மாதிரி பலவிதமான செயல்களால் ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நேத்தி இது இல்லை இது ஆத்மா இல்லை, இது பிரம்மம் இல்லைன்னு சொல்லி ஒன்றுனா இல்லைன்னு போனால் எது மிஞ்சறதோ அதுவே ஆத்மா. அதுக்கு தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னது ஞாபகம் வருதா இல்லை கர்ணா? கிருஷ்ணரோட சிலையை வடிக்கிறது. ஒரு சிலையை வடிக்கிறோச்சே எல்லா பார்ட்டையும் வெட்டி போடுவான். கரெக்டு. ஸோ ஒரு சிலையை வடிக்கிறோச்சே எல்லா பார்ட்டையும் வெட்டி இது இல்லைன்னு கடைசியில் பார்த்தா மிஞ்சினா கிருஷ்ணர் இருப்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சிலையை வடிக்கிறோச்சே எது இல்லாத பாகத்தெல்லாம் தீக்கிறோமோ அப்போ அங்கே கிருஷ்ணர் வந்து உட்கார்றார், அந்த விக்கிரகம் வரதோ. அது மாதிரி இந்த உலகத்தை எது இல்லைன்னு சொல்லும்போது அது கடைசியில் எது மிஞ்சுறதோ அது ஆத்மா. அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சு தான் நம்மளை திருஷ்டாந்தங்களை வச்சு தான் நம்மளால் ஊகிச்சு அறிய முடியும். ஸோ அனுமானேன பிரத்யக்ஷக ந கதாச்சன, பிரத்யக்ஷமாக ஆத்மாவை யாராவது பார்த்ததுண்டா? கண்டவர் விண்டவர் கண்டிலர்னு சொல்கிறோம். யாரை பார்த்தான அனுபூதியில் வந்து அவளுக்கு ஆத்ம லாபம் கிடைக்கும். ஆத்மானுபூதி ஏற்படும் போது அவளால் ஃபர்தராக பேச முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆத்மானுபூதி கூட என்ன சொல்கிறோம் நம்ம? அபரோக்ஷ ஞானம்ன்றோம், பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு அனுபூதி கிடச்சுடுத்து,
அனுபூதியில் இருக்கும்போது கூட அப்படின்னு என்னது எனக்கு அப்படியே பிரத்யட்சமாக எனக்கு கிடச்சிருத்து அப்படி தானே சொல்லணும், சொல்கிறது இல்லை. அபரோக்ஷ ஞானங்கிறான். பரோட்சம்னாலே அது நம்மளால் அனுபவிக்க முடியாது, பரோட்சமாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாதது. உக்ஷம், உச்சன கண். ஸோ பரக அச்சகங்கிறது இங்கே ஜாயிண்டில் வரும்போது ஓகாரம் வந்துடும். ஸோ அப்படி கண்ணுக்கு தெரியாத சூஷ்மமானதுங்கிறது பரோட்சம்னு சொல்கிறோம். ஆனால் அனுபூதியை வந்து பிரத்யக்ஷ ஞானம் சொல்ல மாட்டோம், அபரோக்ஷ ஞானங்கிறோம். நெகட்டிவில் ஒரு நெகட்டிவ் போட்டுவிடுவோம் நம்ம. ஏன்னா அனுபூதி வந்து இட்ஸ் எ ஃபீலிங், அது ஒரு பாவம். அது பிரத்யட்சமாக நான் பார்த்தேனோ அதை அனுபவித்தோம் அப்படிலாம் சொல்லவே முடியாது. ஸோ நீயே தான் அதுவும் ஆகணும். ஸோ அதனால் பிரத்யக்ஷக ந கதாச்சன, ஆத்மானுபூதி அப்படி தான் இருக்கும், அது பிரத்யட்சமாகவே இருக்காது. ச கதம் பத்தியத்தே, அப்படி இருக்கக்கூடிய ஹே பிரம்மன், பிரம்மன் கூப்பிட்றார் யார்? நம்ம இவரை சுகர ஜனகர். ஹே பிரம்மன் ந விகாரக நிரஞ்சனக, அந்த ஆத்மா எப்படிப்படுது? விகாரமற்றது, அது மாறுதலே அடையாது, வெறும் சாட்சியாக இருக்கக்கூடியது, விகாரம் அடையாதது. நிரஞ்சனக, ஒரு குற்றம் குறை கிடையாது. ஸோ உடலுக்குத்தான் குற்றம் குறை எல்லாமே உடலுக்கு தான் ஏற்படுமே தவிர அந்த ஆத்மாவுக்கு எந்த குறையும் கிடையாது. அஞ்சனம்னாலே மையினாலே அழுக்கு, டார்க்குன்னு அர்த்தம். ஸோ நிரஞ்சனக, எந்தவித அழுக்கும் இல்லாத குற்றமற்றதான ஆத்மாவை ச கதம் பத்தியத்தே, அது எப்படி கட்டுப்படும்? ஸோ அது சூக்ஷ்மமான வஸ்து, தேடி அனுமானம் பண்ணி நீ அறிஞ்சுக்கணுமே தவிர நான் அதுக்கு வேண்டி வனத்துக்கு போகிறேன், காட்டுக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், நீ சன்னியாசம் போகிறேன்னு சொல்லி எல்லாம் பிரயோஜனம் இல்லைன்றார் அவர். சாரி, நிர்விகாரக. मनः तु सुखदुःखानां महतां कारणं द्विज जाते तु निर्मले हि अस्मिन् सर्वं भवति निर्मलम्. ஸோ மனசே தான் காரணம் சுகத்துக்கும் துக்கத்துக்கும். உடல் எதுக்கு காரணம்? 6 ஊர்மி இருக்குல்ல, ஷட் ஊர்மின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷட் இது. அதில் வந்து சுகம் துக்கம் மனசை சேர்ந்தது, பிராணனை சேர்ந்தது என்னது? பசி தாகம். பிராணனை சேர்ந்தது, உடலை சேர்ந்தது என்னது? ஜென்மம் மரணம். ஸோ 3 விதமாக 6 ஷடூர்மி வந்து இந்த 6ஐயும் இப்படி பிரிக்கணும். பிராணனை சேர்ந்தது பசி தாகம். அதனால தான் பசி வந்தோடனே பிராணம் போகிறது பசிக்கிறது, அப்படி தானே சொல்கிறோம் நம்ம. அதனால பசி தாகம் பிராணனை சேர்ந்தது, சுகமோ துக்கமோ மனசை சேர்ந்தது, ஜென்மம் பிறப்பு இறப்புங்கிறது உடலை சேர்ந்தது. ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? மனஸ்தோ சுகதுக்கானாம் மகதாம் காரணம். ஸோ பெரிய காரணம் என்னதுன்னா சுகத்துக்கும் துக்கத்துக்கும் இந்த மனமே தான் காரணம். மனசில் நீ நினச்சா அது சுகம், மனசில் நீ நினச்சா அது துக்கம், அவ்வளோதான். ஸோ த்விஜா, ஹே பிராமணனே, ஜாத்தே தூ நிர்மலே, அது வந்து குற்றம் இல்லாமல் ஆக்கிடணும். அந்த மனசு எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் குற்றத்தை தேடாத மாதிரி அந்த மனசை நம்ம மாற்றினுட்டோம், நிர்மலம் ஆயிட்டானா அஸ்மின், அந்த மனதில் சர்வம் பவதி நிர்மலம். அந்த மனசில் எது போனாலும், எந்த சுகமான விஷயம் போனாலும் துக்கமான விஷயம் போனாலும் அது உள்ளே போய் ஒரு மலத்தை ஏற்படுத்தாது, ஒரு ஆனந்தத்தை. ஆனந்தமே ஒரு மலம் தான். இது அந்த பாவங்கள் எல்லாமே மலமாக தான் சொல்லப்படுறது. ஏன்னா சுகம் துக்கங்கிறதே மனசுக்கு ஏற்பட்ட மலங்கள் தான் அது. ஏன்னா சுகத்தினால ரொம்ப ஆனந்தப்படுறோம், அது நமக்கு புண்ணியத்துக்கு காரணமாகுது, அதுக்கப்புறம் திருப்பி பிறக்கணும், இப்படி ஒரு செயினில் போயிட்டு இருக்கோம். அதனால எல்லாமே சுகமோ துக்கமோ சர்வம் பவதி நிர்மலம், குற்றமற்றதாக ஆகிடும். மனசு வந்து சஞ்சலமே படக்கூடாது. भ्रमन् सर्वेषु तीर्थेषु स्नात्वा पुनः पुनः निर्मलं न मनो यावत् तावत् सर्वं निरर्थकम्. ஸோ பிரமன் சர்வேஷு தீர்த்தேஷு, ஏதோ தீர்த்தஸ்தானம் போகிறேன், தீர்த்தஸ்தலங்களுக்கு போகிறேன், இல்லை தீர்த்த ஸ்நானம் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு தீர்த்தஸ்தானங்களுக்கெல்லாம் போய் ஸ்நாத்துவா, அங்கே போய் குளிச்சு ஒரு தீர்த்தஸ்தானம் தேடி போய் கங்கையில் குளிக்கிறது, யமுனையில் குளிக்கிறது, இப்படி குளிச்சுட்டு புனப்புனக மீண்டும் மனக ந நிர்மலம், மனசில் சுத்தம் இல்லை. உடம்புல வேணால் அழுக்கெல்லாம் போகுமா இருக்குது தீர்த்த ஸ்நானம் பண்ணி, மனசில் அப்படி அழுக்கு போகலையா என்றால், நிர்மலமாக ஆகலைன்னு என்றால், யாவத்து எதுவரை அப்படி ஆகலையோ தாவத் சர்வம் நிரர்த்தகம். மனசுத்தி இல்லாமல் நீ உடல் சுத்தி பண்ண போகிறேனோ எங்கே போனாலும் அது உனக்கு சுத்தி தராது, அது நிரர்த்தகம், அது வேஸ்ட் அப்படின்னு.
एव मनुष्याणां कारणं बन्धमोक्षयोः. அது சான்ஸ்கிரிட் கிளாஸில் படித்த ஞாபகம் இருக்கா? இது மன ஏவ மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோகோ. அது ஃபஸ்ட்டு லைன். நமக்கு இதில் ஒரு பாடத்துக்கு ஃபஸ்ட் லைனில் வரும் இல்லையா? இந்த மாதிரி லைன்லாம் எடுத்து போட்டுடுவான். மன ஏவ மனுஷியானா காரணம் பந்த மோட்சயோகோட்ட. ஸோ ந தேகக ந ஜீவாத்மா. ஸோ தேகமோ அல்ல ஜீவாத்மான்னு சொல்லக்கூடிய ஜீவனோ இந்திரியங்களோ மனிதனுடைய இந்திரியங்களோ பரந்தப்பான்னு கூப்பிட்றாரு. தபசை உடையவரேன்னு எடுத்துக்கணும். இங்கே நம்ம சுக்கரை பார்த்து சொல்கிறார் மனையேவ மனுஷான காரணம். ஸோ அதனால தேகம் காரணம் கிடையாது. ஜீவன்கிறது அகம் நான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நான் பண்ணுறேன்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த ஜீவனும் காரணம் இல்லை, இந்திரியங்களும் காரணம் இல்லை. மனசு மட்டும்தான் முக்கிய காரணம் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும். பந்தம்னா சம்சாரம் தலை. ஸோ சம்சாரத்தை மீண்டும் பிறவி எடுக்கிறதுக்கு அந்த மனசு தான் இந்த பல வாசனைகளை ஏற்றுக்கொண்டு பிறவிக்கு காரணமாகிறது, பந்தத்துக்கும் காரணமாகிறது. அந்த மனசையே பகவான் பக்கத்தில் திருப்பி உள்ளுக்குள்ளே திருப்பிட்டோமான அது மோட்சத்துக்கு காரணமாயிடுறது. ஆகவே மனசு சுத்தியை முதல்ல பண்ணு அப்படிங்கிற. शुद्धः मुक्तः सदैव आत्मा न वै बध्येत कर्हि चेत् बन्धमोक्षौ मनः संस्थौ तस्मिन् शान्ते प्रशाम्यति. ஸோ மனசு சுத்தமான உடனே சுத்தக ரொம்ப சுத்தமாயிட்டான், மனசுத்தி அடைஞ்சுட்டான், முக்தன் ஆயிட்டான். முக்தனே இந்த கர்மத்திலேருந்து இந்த கர்மத்தை தொலைக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்துடுறான். அதனால் அந்த முக்தி ஆயிடுறான். சதைவ ஆத்மா. ஆத்மா வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்குது. இது பேர் முக்தனாக இருக்குது. அதுக்கு சுதந்திரன். அது அந்த உடலோட காரியத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ந பத்தியத்தை ஆத்மா வந்து பந்தப்படவே படாது. இந்த உடலுக்கு தான் இந்த பந்தம் எல்லாம் காரணம், எல்லாமே மனசுக்கு தான் காரணம். அதுன்னு சொல்லிட்டாரு. ந பத்தியத்தை கருகிச்சித்து. ஸோ ஆத்மாவை பந்தப்படுத்த முடியாது. பந்த மோட்சம் மனசம்சம் மனசோட ஆதாரத்தில் தான் இருக்குது. பந்தமும் மோட்சமும் மனசோட ஆதாரத்தில் தான் நிற்கிறதே தவிர ஆத்மாவினால இல்லை. தஸ்மின் சாந்தே அந்த மனம் எப்போ ஒரு அமைதிப்படுகிறதோ ஒரு சமநிலை அடைகிறதோ பிரசாம்யதி. ஸோ அப்போ இந்த பந்தம் மோட்சங்கிற நினைப்பே வராது. எனக்கு மோட்சம் வேணும், நான் எதுக்கு இந்த பந்தத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு தானே வராரு இந்த சுகரு ஜனகிட்ட பாடம் கேட்குறதுக்கு. ஸோ பந்தம் மோட்சம் எல்லாம் உன்னோட மனசில் தான்ப்பா இருக்குது, அதை வெளியில் தேடி போகாதேன்றார் இங்கே ஜனகர். मित्रं उदासीनः वेदाः सर्वे मनोगताः एक आत्मत्वे कथं वेदः संभवेत् द्वैत दर्शनात्. சத்ரு மித்ரன் ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம்ல. இவன் என்னோட சத்ரு, இவன் என்னோட ஃப்ரெண்டு மித்ரம். உதாசீன எனக்கு ஒன்று இவனை ஒன்று வேண்டி இவனால் ஒரு காரியம் ஆகிறதில்லை, இவனை நான் இக்னோர் பண்ணிவிடுவேன், இவனால் எனக்கு ஒன்று ஆகிறதும் இல்லை ஆகாததும் இல்லை. அந்த மாதிரி உதாசீனன்னா தேர்ட் பார்ட்டி. ஸோ அந்த மாதிரி ஆள் அப்படின்லாம் பிரித்து பார்க்குறோம் ஒருத்தரையும். ஸோ அப்படிப்பட்ட பேதங்கள் சர்வே மனோகதாக. இதெல்லாம் மனசில் தான் தோன்றுறது. எங்கே தோன்றுறது? உதிக்கும் இடத்தை பாருன்னு சொல்லுவார். நம்ம நொச்சூர் சொல்லும்போது எப்போவுமே சொல்லுவார், ரமணர் அப்படி தான் சொல்லுவார். எங்கே உதிக்கிறது அதை தேடிப்போ, எந்த இடத்துல இது உதிக்கிறதுன்னு தேடி உள்ளே போயிட்டே இரு அப்படின்னு. ஸோ மனசில் தான் உதிக்கிறது. இவன் எனக்கு நண்பன்னு தோன்றது எங்கேருந்து உதிக்கிறது? மனசில் தான் உதிக்கிறது. ஸோ இந்த மனசை வந்து நீ சாந்தப்படுத்திட்டியானா இந்த இதெல்லாமே அமைதியாகிடும், அடங்கிடும். ஸோ எல்லாமே மனசின் ஆதாரத்தில் தான் இருக்கப்பா. ஏகாத்மத்வே இவனும் நானும் ஒன்று, இவனும் ஆத்மா நானும் ஆத்மானு எல்லாரும் இப்படி பார்க்க படிச்சுட்டோமான ஏக ஆத்மா எல்லாருக்குள்ளே இருக்கிறது ஆத்மாதான் அப்படின்னு பார்த்துட்டியானால் கதம் பேதக. அப்போ எப்படி வித்தியாசம் வரும்? இவன் ஃப்ரெண்டுன்னு எதுக்கு சொல்லணும், இவன் எனிமின்னு எதுக்கு சொல்லணும்? எதுவுமே சொல்ல வேண்டாம். கதம் பேதக சம்பவேது உண்டாகாது. அதாவது கதம் சம்பவேத்தனை ஏற்படுமா என்ன? ஏற்படாது. துவைத தர்ஷனாத் அது ரெண்டாவது ஒன்று இருக்குன்னு நீ நினச்சா தான் துவைத தர்ஷனமாக பார்க்கும்போது தான் ஆத்மாவாக பார்க்காம உடலாக நீ பார்க்கும்போது அது வந்து பேதத்தை காட்டுறது. மனசாகப்பட்டது பேதத்தை உனக்கு எடுத்து காட்டுறது.
இந்த 11th சாப்டரில் பாகவதத்தில் நம்ம அந்த அவந்தியோடவன் இப்படி தானே சொல்லுவோம் இல்லையா, எல்லா மனசு தான் காரணம், நீ இல்லை நான் இல்லைன்ட்டு. அவந்தியில் பிட்சு கீதமா அது இல்லை ஒருத்தான். அந்த அவந்தி ஜீவஹ பிரம்ம சதைவ அகம் ந அத்ர கார்யா விசாரணா பவேர் வேத புத்திஹி து சம்சாரே வர்த்தமானா பிரவர்த்ததே. ஜீவக பிரம்ம சதாயேவ அகம் பிரம்மாஸ்மி தான், அந்த தத்துவம் தான் இங்கே போட்டிருக்கு. ஜீவன்கிறது வேறு யாரும் இல்லைப்பா, அவனே தான் பிரம்மம். ஸோ அவனுக்கு தத்துவமசி அந்த மாதிரி மகா வாக்கியங்கள்லாம் ரெண்டு எல்லாருமே ஜீவன் இந்த தனியாக பிரித்து பார்க்க வேண்டியதில்லை. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜீவன் அண்ட் பிரம்மம் நமக்கு தெரிஞ்சு? சூப்பர். அதான் ஆத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் இந்த மைண்ட் அண்ட் த புத்தி, அது பிரதிபிக்கிறது, அதுதான் ஜீவன் சொல்கிறோம். நம்ம அதை வச்சுருந்தா வேலை பண்ணுறது இல்லையா. ஸோ ஜீவனே தான் பிரம்மம், அது வித்தியாசம் கிடையாது. சதாயேவ ஆல்வேஸ் அகம், அதுதான் அகம்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அதுதான். ந அத்திர காரியா விசாரணா. ஸோ அதில் ரொம்ப விசாரித்துக்கே யோசிச்சு மட்டும் உழைக்காது. ஜீவன் பிரம்மங்கிறத அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த ஸ்ரத்த வேணும் அது. ஸோ அதில் விசாரிக்க வேண்டியது தேவையில்லை. பேத புத்தி ஹீது சம்சாரே வர்த்தமானா பிரவர்த்ததே. இந்த சம்சாரத்தில் ஈடுபடுறது இல்லையா, அந்த மனசாகப்பட்டது, அந்த அகம் மனசுக்கு மேலே தானே அகம். ஸோ மனசுக்கு மேலே இருக்கிற அகம் பிரம்மமே தான். நீ அந்த மனசை கொண்டு அகத்தில் கொண்டு வச்சுக்கோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது அங்கே போய் அப்படியே நேரம் ஆத்மாவில் போயிடுவது. ஆனால் அதை விடாமல் சம்சாரத்தில் போய் இந்த பக்கம் திருப்பிடுறேன். மனசை கொண்டு சம்சாரத்தில் அப்படியே வர்த்தமானு ஈடுபடுதல். ஸோ சம்சாரத்தில் ஈடுபடும் போது பேத புத்தி ஹீத்து பிரவர்த்ததே. அப்போ வித்தியாசமாக ஒருத்தரையும் பார்க்க சொல்லும். இந்த மனசாகப்படுது உன்னை டீச் பண்ணிவிடும். இவன் வேற அவன் வேறன்னு காட்டி கொடுக்கும். செகண்ட் லைன்ல ஃபர்ஸ்ட் பாதத்துல வித்யா அவித்யேவா வித்யா அவித்யே கரெக்ட். ஓகே மேம். அவித்யா இயம் மகாபாக வித்யா ச ஏதத் நிவர்த்தனம் வித்யா அவித்யே ச விக்ஞேயே சர்வதைவ விசக்ஷணைஹி. சர்வதா ஏவ விசக்ஷணைஹி. ஓகே. ஸோ வித்யா மகாபாகன்னு கூப்பிட்றார். மகாபாகியமுடைய சுகரே வித்யாச்ச ஏதத் நிவர்த்தனம். இப்போ மேலே சொல்லியிருக்காரு இந்த பேத புத்தி ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கறது. இதை நிவர்த்தி பண்ணிட்டோமானா எல்லாரையும் ஆத்மாவாக பார்க்கறதுன்னு முடிவெடுத்து ஒரு திருட புத்தியோட யாரையும் ஃப்ரெண்டு எனிமின்னு யாரையுமே கன்சிடர் பண்ணாமல் எல்லாரும் சமமாக நடந்துட்டியானா, சமதிருக்கா இருந்தியானா அதுதான் வித்யா. ஸோ உனக்கு அந்த அறிவு வந்துருதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதத் நிவர்த்தனம் வித்யா. இதிலேருந்து மாறுபடுறது நீ அதை உன்னை மாற்றினுட்டியானா அது வித்யா. ஸோ இதெல்லாம் அவித்யை கேட்டகரியில் வந்துடுது. பேதமாக பார்க்குறதுல அவித்யா ஈயம்னா இது இப்போ மேலே சொன்னேனே உனக்கு இந்த பேத புத்தியெல்லாம் காட்டுறது மனசுன்னு, அதெல்லாம் அவித்யினால அவனுடைய அஜ்ஞானத்தினால ஏற்படுகிறது. ஸோ இதை மாற்றின்ட்டியானா அது வித்யா ஆகிடுது. ஸோ வித்யா அவித்யேச்ச விஜ்ஞேய, இது ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும். நீ எது வித்யானுங்கிறது தெரிஞ்சுக்கணும், எது அவித்யாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அஜ்ஞானம் நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். நான் இப்படி பார்க்குறேனே, நான் பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு மனசில் நம்ம நிறைய பேசணும் இல்லையா. எல்லாத்தையுமே நம்ம விக்ஞேயே தெரிந்து கொள்ள வேண்டும். சர்வதாயவ விசக்ஷணைஹி. விசக்ஷணன்னு நல்ல விசாரித்து அறியக்கூடியவர்கள், விவேகமுடையவர்கள், புத்தி சாத்துரியமுடையவர்கள். அவள் என்ன பண்ணணும், இந்த வித்தியைங்கிறது என்னது, எது புரிதல், அதாவது நம்ம எதை புரிஞ்சுட்டு இருக்கோம், நம்மளை பற்றி எப்படி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோங்கிறத புரிஞ்சுக்கிறதே அதுதான் விசக்ஷணையுடைய விவேகனுடைய ஒரு செயல். அவ பண்ணிட்டே இருக்கணும். ஆமா, வினா ஆதபம் கரெக்ட். வினா ஆதபம் ஹிதாயாயா ஞாயதே ச கதம் சுகம் அவித்யயா வினா தத்வத் கதம் வித்யாம் ச வேத்தி வை. ஸோ வெயில் இருந்தால் தான் மழை நிழலோட அருமை தெரியும். வெயிலில் போயிட்டு வந்தவனுக்கு தான் நிழலோட அருமை தெரியும். எப்போவுமே நிழலில் இருந்தால் அவனுக்கு அதோட அருமை தெரியாது. ஸோ வினா ஆதபம் வெயில் இல்லாமல் சாயாயாக நிழலுடைய சுகம் கதம் நியாயத்தே.
அந்த சுகத்தை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஸோ வெயிலில் போயிட்டு வந்து அந்த நிழலில் நின்னா அந்த சுகத்தை நம்ம அறிஞ்சிக்கலாம், இல்லாட்டினா அது முடியாது. அதே மாதிரி இந்த அஜ்ஞானத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அஜ்ஞானங்கிறதோ அதை முதல்ல ஸ்டடி பண்ணிக்கணும். நான் இந்த அஜ்ஞானத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேனே, மோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேனே அப்படின்னு அந்த மோகத்தை தெரிஞ்சினதுக்கு அப்புறம் தான் அது இதிலேருந்து மீளணும்னு எண்ணம் வரும். அப்போ தான் வித்யை ஸ்புரிக்குவாங்க. ஸோ வித்யா வினா அவித்யா, உன்கிட்ட அஜ்ஞானத்தை பற்றி நீ புரிஞ்சுக்காம, அதை நீ தெரிஞ்சுக்காம, தத்வத் கதம் வித்யாம்ச வேதிவை, அந்த வித்யையோட அருமை உனக்கு எப்படி தெரியும்? நேர சன்னியாசம் போகிறேன்றிய கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து அந்த கிரகஸ்தாசிரமத்தில் உள்ள கஷ்டங்களெல்லாம் அனுபவிச்சு அப்புறம் வானப்பிரஸ்தத்துக்கு போய் அதில் உள்ள இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்பாடின்னு விட்டியானா சன்னியாசத்துக்கு போனியானா அதோட சுகமே உனக்கு தெரியும். இப்போ டேரெக்டாக சன்னியாசம் போனானா கஷ்டமே தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக சன்னியாசத்துக்கு போனியானா உனக்கு அதோட அருமையும் தெரியாதுன்னு சொல்கிறேன். गुणेषु वर्तन्ते भूतानि च तथैव च इन्द्रियाणि इन्द्रियार्थेषु मोदोषः तत्र च आत्मनः. எல்லாம் வந்துடுது, கீதையும் வந்துடுது, சகலமும் எல்லாம் இருக்குதுல்ல. ஸோ குணாகுணேஷு வர்த்தந்தே. ஸோ குணங்கள் தான் அதோட செயலில் ஈடுபடுறது. இப்போ நம்ம சத்துவ குணத்தோடு நம்ம இருக்கோன்னு வச்சோன்னா நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு தேவி பாகவதம் படிக்கலாம்னு தோணும் இல்லையா? சத்துவ குணத்தோடு இருந்தால், ரஜோ குணத்தோடு இருந்தால் போய் சமையல் பண்ணலான்னு தோணும் இல்லையா? தமஸ் குணத்தில் இருக்கும்போது என்ன ஆகும், தூங்கலான்னு தோணும். இப்படி தான் தோணும். குணங்கள் தான் அந்தந்த காரியங்களில் ஈடுபடுத்துறது, நம்மளை செய்ய வைக்கிறது. ஸோ குணாகுணேஷு வர்த்தந்தே பூதானிச்ச ததைவச்ச, அது மாதிரி பூதங்கள் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாம் ஆடுகிறது, குணங்களால் தான் செயல்படுகிறோம் எல்லாருமே. இந்திரியாணி இந்திரிய அர்த்தேஷு, இந்திரியங்களோட அர்த்தம்னு என்னது, விஷயங்கள். ஸோ காதுக்கு உள்ளது வந்து கேட்குற சுகம், கண்ணுக்கு பார்க்குற சுகம், இதெல்லாம் இந்திரியங்களோட சுகங்கள். அந்த விஷயங்களில் இந்திரியங்கள் எல்லாம் ஈடுபடுறது. அப்படி இருக்கும்போது கோஷ் தோஷக தத்திர ஆத்மனக. ஸோ இதெல்லாமே உபாதிகள், இதெல்லாமே ஆத்மா கிடையாது, இதெல்லாம் உன்னுடைய ஆத்மா கிடையாது. நீ ஆத்ம சுகத்தை தேடி போகிறேங்கிறை. ஆனால் உடலாகப்பட்டது தனியாக அது பாட்டு இயங்கிட்டு இருக்கும், அது அந்தந்த காரியங்களில் ஈடுபடுத்திகிட்டே இருக்கும். ஸோ அது கோதோஷக தத்திர ஆத்மனக. ஸோ ஆத்மாவோட குத்தம்னு அதை சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாமே இந்த விஷயங்கள் எல்லாமே உடல் சம்பந்தப்பட்டவையாக இருக்குது. मर्यादा सर्वरक्षार्थं कृता वेदेषु सर्वशः अन्यथा धर्मनाशः स्यात् सौगतानाम् इव अनग. ஸோ மரியாதான்னு சொன்னாலே தர்ம மரியாதை. மரியாதைன்னு தர்மத்துடைய ஒரு ஒரு எல்லை. தர்மம் இப்படி இல்லை, இதெல்லாம் தான் தர்மம் அப்படின்னு எல்லாம் கோடு கழிச்சு சொல்லியிருக்கு வேதங்கள். ஸோ சர்வரட்சார்த்தம் அது எதுக்கு உண்டாக்கியிருக்கு? பகவான் தர்மத்தை ஏன் படைச்சார்? ஏன்னா எல்லாருக்கும் ரட்சை கொடுக்கும். அது இந்த தர்மத்தில் நின்னானா லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கலாம், அது எல்லாருக்கும் ரட்சை கொடுக்கும். அண்டு மேலே போனாலும் அது கண்டினியூ ஆகும். அந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் ஈக பர சுகம், ரெண்டுக்கு சுகத்துக்கும் காரணம் தர்மம் மட்டும்தான். ஸோ சர்வரட்சார்த்தம் கிருதா வேதேஷு சர்வசக, வேதங்களில் அதனால தான் அந்த தர்மத்தை பற்றியே ரொம்ப சொல்லியிருக்கு. அந்நியதா தர்மநாசக, அந்த வேதத்தில் அதை பற்றி சொல்லலை, அந்த தர்மத்தை பற்றி எதுவும் சொல்லலைன்னு சொன்னால் தர்மம் நாசம் அடைந்து விடும். சியாத் நாசக சியாத் ஏற்படலாம். சௌகதானாம் இவ அனக, சௌகத்தர்கள்னு சொன்னான்னா ஒரு டைப் ஆஃப் புத்திஸ்ட் பீப்புள்னு ஏற்கனவே பார்த்தோம். இந்த இடத்துல இது நாஸ்திகர்கள்னு எடுத்துக்கணும். ஸோ நாஸ்திகர்கள் வந்து எதையுமே ஒத்துக்க மாட்டா. சௌகத்தானாம் இவ, அவள் வந்து இந்த தர்ம மரியாதை எல்லை அதெல்லாம் சொல்லாமல் எல்லாம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாவா. ஸோ அதை போல் ஆயிடும், தர்ம நாசம் அது போல் ஏற்பட்டு விடும். धर्मनाशः विनष्टः स्यात् वर्णाचारः अतिवर्तितः अतः वेदप्रतिष्ठेन
प्रतिष्ठेन मार्गेण गच्छतां शुभम्. ஸோ தர்மம் நாசமானால் என்ன ஆகும்? வர்ண சங்கிரகம் ஏற்படும். அதான் கீதையிலே சொல்லிட்டார் அவர். வர்ணாச்சாரம்னு சொன்னது கலப்பு திருமணம், அதான் வர்ணாச்சாரம். ஸோ இந்த கலப்பு மனங்கள்லாம் ஏற்படும். அதிவர்த்திதக, அது இந்த சாஸ்திரத்தை மீறுற காரியங்கள்லாம் நடக்கும் தர்மம் நாசமானால். அதக, ஆகவே வேத பிரதிஷ்டேன, வேதம் கொடுத்துருக்கு உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டூஸ் அண்ட் டோன்ட்ஸு எல்லாம் கொடுத்துருக்குது. ஸோ அந்த மார்க்கத்தில் போகணும் கச்சதான். வேதமே சொல்லிருக்கு கர்மத்தை பண்ணி கர்மத்தை தொலைன்னு தான் சொல்லிருக்கு. வேதத்தோட ஃபஸ்ட் பார்ட்டு கர்மத்தை பண்ணு தான் சொல்கிறது. அதனால தான் கீதையிலே சொல்கிறாரு வேதமே பலவிதமாக சொல்கிறதேன்னு குழம்பக்கூடாது, கிளியராக புரிஞ்சுக்கணும். வேத ஃபஸ்ட் பார்ட்டில் கர்மத்தை பண்ணு சொல்கிறது. அதை பண்ணி செகண்ட் பார்ட் வர வச்சு என்ன சொல்லிடுறது? உபாசனை நடுவில், இதுக்கு நடுவில் ஒரு கீரல் மாதிரி கோடு மாதிரி இருக்குது, அதில் உபாசனா மார்க்கம், பக்தி மார்க்கம் லைட்டாக சொல்கிறது அது. ஸோ உபாசனா மார்க்கத்தை பண்ணி அதுக்கப்புறம் ஞான மார்க்கத்துக்கு போகணும், உபநிஷதத்துக்கு போகணும் அப்படின்னு வேதமே சொல்கிறது. ஸோ அந்த ஸ்டெப்பில் தான்ப்பா நீ போகணும். மார்கேன கச்சதாம் சுபம். அப்போ போகிறவாளுக்கு சுபம் ஏற்படும், மங்களம் ஏற்படும். தர்ம நாசேன்னு தான் படிக்கணும். பிரதிஷ்டான்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது பிரதிஷ்டை பண்றது. சுக உவாச்ச சந்தேகः வர்த்ததே ராஜன் ந நிவர்த்ததி மே க்வச்சித் பவதா கதிதம் யத்தத் ஷ்ருண்வதோ மே நராதிப. நராதிப யார்? சுகர் சொல்லிட்டு இருக்கார். பரிஷித்தேன்னு கூப்பிட்றார். ராஜா பரிஷித்தே பவதா கதிதம் எத்தத்து. ஸோ சுகர் ஜனகரும் சுகரும் இல்லையா இங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ சுகர் வந்து இப்போ திருப்பி ராஜாவோட பார்த்து இவரும் டவுட், அடுத்த டவுட் வந்துருது. ஜனகிட்ட கேட்குறான், நராதிபா ஜனகரே, ஓகே பவதா கதிதம் எத்தத்து. ஸோ உங்களால் சொல்லப்பட்டது எத்தத்து சுண்வத்தக நராதிப ஜனகரே பவதா கதிதம் எத்தத்து. நீங்கள் வந்து சொல்கிறத நான் கேட்டபோது சுண்வத்தக நான் கேட்டுட்டே இருக்கேன் இல்லையா, சந்தேகம் வர்த்தது, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத கேட்க எனக்கு சந்தேகம் தான் வந்துட்டே இருக்குது, அதிகமாகிட்டே இருக்கே தவிர நான் நிவர்த்ததே போக மாட்டேங்கிறது. நான் நிவர்த்தத்தையுமே கொஞ்சித்து ஒருபோதும் சந்தேகம் தீரவே மாட்டேங்கிறது. நீங்கள் சொல்ல கேட்க ஜாஸ்தியாக சந்தேகம் வருதுங்கிறார். வேததர்மேஷு ஹிம்சா ஸ்யாத் அதர்ம பகுலா ஹிம்சா கதம் முக்திப்ரதோ தர்மः வேதோக்தः பத பூபதே. ஸோ வேத தர்மேஷு ஹிம்சா சியாத். ஸோ வேத தர்மத்துலேயும் சில ஹிம்சைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது யாகம் பண்ணுறோச்சே அந்த பசு இதெல்லாம் பண்ணலாம், யூபத்தில் கட்டி வைங்கோ, பசு எல்லாம் கொடுங்கோ, பலி கொடுங்கோ எல்லாம் சொல்லிருக்கு. ஸோ ஹிம்சா சியாத் இருக்கலாம். அதர்ம பகுலா ஹீசா, அதெல்லாமே அதர்மம் தானே, அது எப்படி தர்மம் ஆகும்? வேதத்தில் ஹிம்சை சொன்னால் அது தர்மம் ஆகுமா கேட்குறாரு இங்கே. கதம் முக்தி பிரதக, அது எப்படி மோட்சத்தை கொடுக்கும்? இந்த வேதம் சொல்கிற கர்மத்தெல்லாம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த யாகத்தெல்லாம் பண்ணி பசுவதையெல்லாம் பண்ணினோமானா அது எப்படி எனக்கு மோட்சத்தை கொடுக்கும்? கதம் முக்தி பிரதக தர்மக, அது முக்தியை கொடுக்கக்கூடிய தர்மமாக எப்படி ஆகும்? வேதோக்தக, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பத பூபதே, கஷ்டம், அட கஷ்டமே பூபதே சொல்லுமோ இதா அப்படிங்கிறார். அதாவது வேத தர்மத்தில் இந்த யாகத்துலலாம் நம்ம சொல்லியிருக்கு இல்லையா, இந்த பசுவதையெல்லாம் பண்ணலாம், அந்த பசுவதையை கொடுங்கோ அப்படிலாம். அது எஸ்பெஷலி தேவியோடு இதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி கூட பலிகள்லாம் நடக்கிறது இல்லையா, சில கோவில்கள்லாம் அனிமல்ஸை பலி கொடுக்குறா இல்லையா, ஸோ ஆட்டெல்லாம் கொடுக்குறா. ஸோ அது மாதிரி வேதத்தில் ஹிம்சை சொல்லியிருக்கு. சியாது அதர்ம பகுலா, அப்போ அது அதர்மத்தோடு சேர்த்தியது. ஸோ கதம் முக்தி பிரதக தர்மக, அது எப்படி முக்தியை கொடுக்கக்கூடிய தர்மமாக ஆகும் அந்த ஹிம்சை? வேதோக்தக, அது வேதத்தில் சொல்லியிருக்கு, கஷ்டம் இல்லையா அப்படிங்கிறார். பதானா அட கஷ்டமே பூபதே ரஹே ராஜாவே. ஆமிஷஸ்ய, ஆமிஷம். பிரத்யக்ஷேன தூ அநாச்சாரः
स उपमान சோமபானம் सोमपानं नराधिप पशूनां हिंसनं तद्वत् भक्षणं च आमिषस्य च சோமபானம் தூ அனாச்சாரக சோமலத்தையை பிழிஞ்சு அதை எடுத்து குடிங்கோ அப்படி சொல்கிறாளே அதெல்லாம் தப்பு இல்லையா, அனாச்சாரம் இல்லையா அதெல்லாம்? நராதிப்பா பிரத்யக்ஷேன, அதாவது பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்குறோம் இந்த யாகங்களில் சோமபானம் கொடுக்குறோன்னு சொல்கிறா, அதெல்லாமே இப்போ தப்பு. இவரை பொறுத்தவரை அதெல்லாம் தப்புன்னு தோன்றது இருக்குது. நராதிப்பா ஹே ராஜா ஜனகரே பசுனாம் ஹிம்சன், அது மட்டும் இல்லை பசுவதை இருக்குதுல, ஸோ அந்த ஹிம்சை வேறு பண்ணுறா, தத் பட்சணம் வேறு, அதை வேற எடுத்து சாப்பிடலாங்கிறா, அதை இதாக நைவேத்தியமாக சாப்பிடலாங்கிறா. அதோட வப்பையத்தான் எடுத்து உருட்டி அதை அதை யாகத்தில் கொடுத்து அந்த வப்பையை பிரசாதமாக எடுத்து சாப்பிட்ருக்கா அந்த காலத்தில் யாகத்தில். ஸோ அதோட பட்சணம் ஆமிஷம்னா மாமிசம், அந்த மாமிசத்தை சாப்பிட்றதெல்லாம் ஹிம்சை இல்லையான்னு கேட்குறேன். सौत्रामणौ तथा प्रोक्तः प्रत्यक्षेन सुर आग्रहः द्यूतक्रीडा तथा प्रोक्ता व्रतानि विविधानि च. சுராகிரக அப்படிதான் படிக்கிறேன். சுரான்னா மது. ஓகே. ஸோ சௌத்ராமணின்னு ஒரு யாகம் இருக்குது, ஒரு யாகத்தோட பேர் இது சௌத்ராமணி யாகம். அப்போ வேதத்தில் சொல்லியிருக்கான், பிரத்யக்ஷமாக சொல்லியிருக்கான் வேதத்தில். புரோக்தக சுராகிரக, அதில் மது எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கான். சௌத்ராமணி யாகத்தில் இந்த மது எடுக்கிறத பற்றி எழுதியிருக்கு, வேதத்துலேயே சொல்லியிருக்கு. ஸோ தியூத கிரீடா ததா புரோக்தா, அதில் செஸ் விளையாடுறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது? இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் இது விளையாடாதே சொல்கிறது என்ன பிரயோஜனம்? எதுக்கு இதை பற்றியெல்லாம் ரெஃபர் பண்ணுறது வேதம்னு கேட்குறாருங்க. தியூத கிரீடா, இந்த விளையாட்டெல்லாம் தியூத்தம் விளையாடுறதெல்லாம் கெடுதல் இல்லையா, அதெல்லாம் வேற சொல்லியிருக்கு. விரதானி விவிதானிச்ச, அதாவது பலவிதமான கஷ்டமான கடைபிடிக்கக்கூடியதுலேயே கஷ்டமான விரதங்கள்லாம் பற்றி கூட வேதத்தில் சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி விரதங்களெல்லாம் நம்மளையே நாம் ஒரு உடம்பை துன்புறுத்துறது, ஸோ நம்மளை ஹிம்சப்படுத்திக்கிறது, நாமே ஹிம்சை பண்ணிக்கக்கூடிய விரதங்கள் எல்லாம் கூட வேதத்தில் சொல்லியிருக்கேன்னு கேட்குறேன். सौत्रामणौ तथा प्रोक्तः प्रत्यक्षेन सुराग्रहः द्यूतक्रीडा तथा प्रोक्ता व्रतानि विविधानि च. श्रूयते स्म पुरा हि आसीत् शशबिन्दुः नृपोत्तमः यज्वा धर्मपरो नित्यं वदान्यः सत्यसागरः. ஸோ முன்னாடி ஒரு ராஜா இருந்திருக்கார், சஷபிந்துன்னு ஒரு பேர். நிருப உத்தமக, ராஜாக்களே சிறந்த ராஜா அவர், அதை நான் கேள்விப்பட்டிருக்கேனே. யஜ்வா தர்மபரக, யாகத்தெல்லாம் பண்ணினார், தர்மத்தின் அடிப்படையில் இருந்தார் அவர். நித்தியம் வதான்யன கொடையாளின்னு அர்த்தம், நிறைய தானம் பண்ணக்கூடியவருக்கு வதான்யர்னு பேர். ஸோ அப்படி கொடையாளியாக இருந்திருக்கார். சத்தியசாகரக, சத்தியத்திலே அப்படி சத்திய கடலாகவே அவர் இருந்திருக்காரு, அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். शास्ता च उत्पतगामिनां यज्ञाश्च विहिताः तेन बहवः भूरि दक्षिणाः. ஸோ தர்மசேதுனாம் கோப்தா, தர்ம மரியாதையை காப்பாற்றுபவர், தர்மத்தோட எல்லையிலேருந்து நழுவாமல் அதை அப்படி ரட்சிக்கக்கூடியவர். கோப்தான ரட்சகர். சாஸ்தாச்ச உற்பத்தகாமினா, உற்பத்தான கெட்ட வழின்னு அர்த்தம். பதான வழி, உற்பத்தான கெட்ட வழி. ஸோ கெட்ட வழியில் செல்லக்கூடியவர்களை, உற்பத்த காமினாம் கெட்ட வழியில் போகக்கூடியவர்களை சாஸ்தா தண்டிப்பார். சாசனம் பண்ணுறதுன்னு என்னது? ரூலிங்னு ஒரு அர்த்தம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல தண்டனைன்னு அர்த்தம். ஸோ அவர் கெட்டவாளை தண்டிக்கக்கூடியவர் அவர். யக்ஞாஷ விகிதாக, யக்ஞா நிறைய பண்ணியிருக்கார் அவர். ஸோ யக்கத்தை நிறைய செய்திருக்கார். தேன பகவக, பல யாகங்கள், பூரி தட்சிணாக நிறைய தட்சிணெலாம் கொடுத்து பண்ணியிருக்கார். தர்மம் சொன்னபடி எல்லாமே பண்ணியிருக்கார். ஆனால் அதில் நிறைய பசுக்களை கொண்டு இருப்பார் இல்லையா அவர், அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறார். शर्मणां पर्वतः जातः विन्ध्य
विन्ध्याचलसमः पुनः मेघ अम्बुप्लवनात् जाता नदी चर्मण्वती शुभा. ஸோ என்னாச்சு, இந்த யாக பசுவை கொண்டு அதோட தோல், அந்த யாகம் பண்ணி அதோட தோலெல்லாம் சங்கடிச்சு அங்கே வச்சுருக்கு. ஸோ சர்மனாம் பர்வத்தகா, அதோட தோல், சர்மன தோல். ஸோ இந்த யாக பசுவோட தோலெல்லாம் மலை போல் கூஞ்சு கிடக்கு, அவ்வளோ யாகம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ அப்படி ஒரு பர்வதம் போல் மலை போல் இருந்தது அது ஜாத்தகா ஏற்பட்டது. எப்படி இருந்ததுன்னா விந்தியாச்சல சமக, விந்தியா மலை போல் இருக்கான், அவ்வளோ உயரமாக இருக்குது இந்த பசுவோட தோல், செத்து போன மிருகங்களோட தோல். அது கடைசியில் என்னாச்சு, மேக அம்பு பிளவனாத்து, வானத்துலேருந்து மழை கொட்டுறது. மேக அம்புன்னு வானத்துலேருந்து கொட்டக்கூடிய, மேகத்துலேருந்து கொட்டக்கூடிய மழை. ஸோ மழை பயங்கரமாக கொட்டும்போது ஒரு நதியே ஃபார்ம் ஆகிடுது. இந்த தோல் அப்படியே போய் ஒரு நதி ஃபார்ம் ஆகிடுது. அந்த நதியோட பேரே சர்மன்வதி. ஏன்னா சர்மத்தினால ஏற்பட்ட ஒரு நதி, பசுத்தோலால் அந்த தோல்லாம் ஓடுறதுனால அந்த நதிக்கு பேரே சர்மன்வதின்னு ஒரு நதி ஏற்பட்டது இல்லையா. सो अग्निराजा दिवं जातः कीर्तिः अस्य अचला भुवि एवं धर्मेषु वेदेषु न मे बुद्धिः प्रवर्तते. அந்த ராஜாவும் சொர்க்கம் போனார், திவம் யாத்தக. ஸோ அவர் யாகம் வைக்கம் எல்லாம் பண்ணி கிரகஸ்தாசம் இருந்தார். அவரும் சொர்க்கத்துக்கு போனார், நான் கேள்விப்பட்டிருக்கேன். திவம் யாத்தக சொர்க்கத்துக்கு போனார். கீர்த்திகி அசி அச்சலா பூவி, அவர் கீர்த்தி புகழை விட்டுட்டு போயிட்டார். இன்றைக்கும் அந்த சஷபிந்துவை பற்றி நினச்சி பார்க்குறோம் நம்ம. ஸோ அதனால அச்சலா, அழியாத ஒரு கீர்த்தி, அழியாத கீர்த்தியை இங்கே பூமியில் இருக்குது. ஏவம் தர்மேஷ், இப்படிப்பட்ட தர்மங்களிலோ இல்லை வேதங்களிலோ நாமே புத்திகி, எனக்கு புத்தி போக மாட்டேங்கிறது. ஜனகரே, எனக்கு இந்த மாதிரி யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணிண்டு அந்த கீர்த்தி அடையணுங்கிற ஆசை எனக்கு இல்லை. என்ன பிரவர்த்ததே, எனக்கு அந்த ஆசை கிடையாது. श्रीसङ्गेन सदा भोगे सुखम् आप्नोति मानवः अलाभे दुःखम् अत्यन्तं जीवन् मुक्तः कथं भवेत्. சரி, இப்போ கிரகஸ்தாசிரமத்துக்கு போனால் ஸ்திரீ சங்கம் ஏற்படும், கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஸ்திரீயோட சங்கமிக்கணும். ஸோ அப்போ போகம் ஆகிடுது. ஸோ போகே சுகம் ஆப்னோதி. ஸோ அந்த ஸ்ரீ சங்கம் கிடச்சி அதனால ஒரு சுகம் ஏற்பட்டது மனுஷனுக்கு, போகத்தில் இருக்கானவன். அலாபே, சரி அந்த சுகம் அவனுக்கு கிடைக்கலை, ஸ்ரீசங்கத்தோட சுகம் அவனுக்கு கிடைக்கலைன்னா அத்தியந்தம் துக்கம், ஒரே துக்கம் ஆயிடுறான். ஸோ சுகமும் அடையிறான் அல்லது துக்கமும் படுறான். அப்படி இருக்கும்போது ஜீவன் முக்தக கதம் பவேத்து, அவன் ஜீவன் முக்தன் நிலைமையை எப்படி ஆனான்னு சொல்ல முடியும், எப்படி ஒத்துக்க முடியும் அவனை அப்படின்னு கேட்குறான். அதான் இன்டைரக்டாக நீங்கள் அப்படி தானே இருக்கேன்னு கேட்குற மாதிரி இருக்கும் ஜனகரை பார்த்து. जनक उवाच हिंसा यज्ञेषु प्रत्यक्षा स अहिंसा परिकीर्तिता उपाधियोगतः हिंसा न अन्यथा इति विनिर्णयः. सा अहिंसा, ஸ்திரீலிங்கம். யக்ஞேஷு ஹிம்சா, பிரத்யட்சமாக பார்க்குறோம், யஜ்ஞத்தில் ஹிம்சை உண்டு. நீ சொல்கிறது கரெக்டு, யஜ்ஞத்தில் ஹிம்சை பண்ணுறோம், பசுவை நம்ம இது பண்ணுறோம், வதை பண்ணுறோம், அதனால் பிரத்யட்சமாக யஜ்ஞத்தில் இருக்குது. சா அஹிம்சா பரிகீர்த்திதா, அது ஹிம்சைங்கிற பேர் கிடையாது, அதுக்கு பேரே அஹிம்சைன்னு சொல்லிடுறோம். அதுக்கு ஹிம்சைங்கிற பேர் கிடையாது. எப்போ யாகத்துக்காக அந்த ஒரு பலியை பசுவை கட்டுறோமோ அதுக்கு நேர சொர்க்கம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சாவு கிடைக்கிற வச்சு அதுக்கு நேர சொர்க்கம் டெஸ்டைன்ட். அதுக்கு எப்படி வீரர்கள் வீர மரணம் அடையும் போது சொர்க்கம் நிச்சயமோ அது மாதிரி இந்த யாக பசுக்கு சொர்க்கம் நிச்சயம். அதனால அதுக்கு அஹிம்சைன்னு பேர் கிடையாது, அது ஹிம்சைன்னு பேர் கிடையாது, அஹிம்சா பரிகீர்த்தி தான், அஹிம்சை என்றே சொல்லப்படுகிறது. எப்போ அது ஹிம்சைன்னு சொன்னான்னா உபாதியோகத்தக, அதை கொன்று அதை சாப்பிட்டு, அது மாதிரி மனுஷன் தன்னுடைய போகத்துக்காக ஒரு அனிமலை கொன்று, உபாதின்னு நம்முடைய உடலோட சுகத்துக்காக வேண்டி உபாதி யோகம். ஸோ அந்த உடல் வாய்க்கு டேஸ்ட்டு,
அதுக்காக வேண்டி அதை சாப்பிட்றோம், அந்த அனிமலை நம்ம கொல்லுறோம் சொன்னால் அதுக்கு பேர் ஹிம்சை. ந அந்யதா இது விநிர்ணய நிச்சயம்னுட்டார். இதுதான் நிச்சயம், இது புரிஞ்சுக்கோ. வாட் இஸ் ஹிம்சா, வாட் இஸ் அஹிம்சா டெஃபினிஷன் இப்போ சொல்லிட்டார் அவர். உடலுக்கு ஆசைப்பட்டு ஒரு அனிமலை கொண்டு சாப்பிட்டா அது ஹிம்சை. யாகத்தில் யாக பசுவை வெட்டி அது யாகத்தில் கொடுத்தோமான அது அஹிம்சைன்னு சொல்கிறாருங்க. जनक उवाच हिंसा यज्ञेषु प्रत्यक्षा सा अहिंसा परिकीर्तिता उपाधियोगतः हिंसा न अन्यथा इति विनिर्णयः यथा चेतनसंयोगात् अग्नौ धूमः प्रवर्तते तद्वियोगात् तथा तस्मिन् निर्धूमत्वं विभाति वै. யதாச்ச இந்தன சம்யோகாத். இந்தனம்னா கட்டை. ஸோ யதாச்ச எப்பொழுது ஒரு கட்டைக்குள்ளே அக்னி இருக்கும். ஸோ கட்டைக்குள்ளே இருக்கிற அக்னி சம்யோகாத், அந்த அக்னி எரிவிடும்போது கட்டையிலேருந்து அக்னி வெளியில் வரும்போது கண்டிப்பாக தூமம் பிரவர்த்தது. அதுலேருந்து ஒரு புகையும் வரும். கட்டை எரிய விடுறோச்சா அக்னி வருவோச்சா அதோடு கூட புகையும் சேர்றது. ஏன்னா அது கட்டைக்குள்ளே இருக்கிற அக்னி. இதே அக்னி தனியாக இருந்தால் அதில் ஏது தூமம், அதில் ஏது அழுக்கு. ஸோ தத்வியோகாத், அந்த கட்டை இல்லாமல் இருக்கும் பொழுது, ஒரு அக்னி இருக்கும் பொழுது கட்டை இல்லாமல் தனியாக அக்னி ஜொலிக்கிறோச்சே, ததா தஸ்மின் தஸ்மின் அந்த அக்னியில் தூமத்துவம் ந விபாதி இல்லையா, அதில் புகையே வராது. ஸோ சேரும் இடம் சேரும்போது தான் கெட்டதோ நல்லதோ ஆறுது. ஹிம்சைங்கிறது உடலோடு சேர்ந்து அந்த உடல் போகத்துக்காக சாப்பிடும்போது தான் அது ஹிம்சை ஆகிறதே தவிர மற்றபடி இல்லை. அக்னி அது எது மாதிரினா அக்னி மாதிரி. அக்னி கட்டையில் இருக்கும்போது அதில் புகையோடு சேர்றது. ஆனால் கட்டை இல்லாமல் தனியே ஜொலிக்கும் பொழுது அந்த அக்னியில் புகை கிடையாது, குற்றம் கிடையாது. ஓ சூப்பர். ஓ அவ அந்த பேர் வச்சாச்சா? ஓ கேஸ்க்கு அப்படி பேர் போட்டிருக்கான். சூப்பர். अहिंसा च तथा विद्धि वेदोक्तां मुनिसत्तमा रागिणां सा अपि हिंसा एव निस्पृहाणां न सामता. அதே மாதிரி தான் நீ அஹிம்சையை புரிஞ்சுக்கோ. வேதோக்தம், வேதத்தில் சொல்லக்கூடியது ததா வித்தி, அதே போல் தெரிஞ்சுக்கோ. எப்படி இந்த கட்டையில்லாத இது மாதிரி இருக்கோ அது மாதிரி அஹிம்சாம்ச, அது அஹிம்சைங்கிறத நீ இப்போ நல்லா புரிஞ்சுக்கோ. முனிசத்தம சுகரே சா ராகிணாம், ராகினது ஆசை, இந்த அனிமலை திங்கிறதுக்கு, இந்த மாதிரி ஆமிஷத்தை திங்கிறதுக்கு அப்படிப்பட்ட ஆசை உடையவர்களுக்கு சா அபி ஹிம்சா ஏவ, அந்த மாதிரி இந்த மாமிசம்ங்கிறது அது ஹிம்சை தான். அந்த அனிமலை கொல்றது ராகிகளை பொறுத்த வரைக்கும் பேராசை, அது ஆசைப்படுபவர்களுக்கு இது ஹிம்சை. நிஸ்பிருகானாம், ஒரு விதமான அட்டாச்மெண்ட் கிடையாது. இவாளுக்கு என்ன இந்த மாமிசத்தை திங்கணுங்கிற ஆசையா? அது ஹபிசா கொடுக்குறா, அக்னியில் போட்டு அந்த ஹபிசா கொடுத்து அதிலிருந்து ஒரு பிரசாதமாக இவள் ஒரு வாய் சாப்பிட்றாளே தவிர அது அவளுக்கு ஹிம்சை ஆகாது. அது நிஸ்பிருகானாம், அன்அட்டாச்சு, அட்டாச்மெண்ட்டே இல்லாதவர்களுக்கு அது ஹிம்சை ஆகாது. ந சா மதா, அது ஹிம்சை ஆகாது. இந்தன சம்யோகம். இப்போ அக்னி கட்டைக்குள்ளே இருக்கிற அக்னியில் எரிய விடும்போது கண்டிப்பாக அந்த கட்டையில் உள்ள அழுக்கு, கட்டையில் இருக்கிற அழுக்குனால அதில் புகை வெளியில் வரும், புகையும் இருக்கும், கட்டை எரிய விடுறோச்சு. ஆனால் அக்னி தனியாக ஜொலிக்கும் போது, இப்போ அக்னிங்கிறது இப்போ எலக்ட்ரிசிட்டி கூட தான் அக்னின்னு சொல்லுவோம் நம்ம. அது கரெக்டாக வரும்போது அங்கே அது புகையெல்லாம் தெரியாது, நம்மளுக்கு புகை கிடையாது. அதே மாதிரி தனியாக இப்போ தீபம் எல்லாம் தனியாக எரியிறோச்சா, தீபத்தில் கூட சிலப்போ இந்த கருமை தெரியும். எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் அக்னி. அந்த மாதிரி தனியாக ஜொலிக்கிறோச்சோ அதில் புகையே கிடையாது. ஸோ அதை கூடு சேருவாரோடு சேர்றது இல்லையா, அந்த கட்டையோடு சேருவோம். அது மாதிரி அந்த எனக்கு ஆசையோடு அதை சாப்பிட்றோச்சே, அந்த உபாதியோடு சேர்ந்து சாப்பிட்றோச்சே அது ஹிம்சை ஆகிறது. அதர்வைஸ் அது பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது வேதத்தில் சொல்லப்பட்டது அது ஹிம்சை கிடையாதுன்னு சொல்றாங்க. மதா अरागेण च यत्कर्म तथा अहङ्कारवर्जितं
ஸோ அட்டாச்மெண்ட் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் பண்ணுறேங்கிற எண்ணம் கிடையாது, நான் கிடையாது. அதாவது நடக்கிறது, பகவத் சங்கல்பம் நடக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு காரியத்தை பண்ணணுங்கிறார். ராகேன ஒரு விதமான ஆசையோடு கூட காரியத்தை செய்யலை என்றால் ததா அகங்கார வர்ஜிதம். அகங்காரம்னு என்னது? நான், ஐ சென்ஸ். ஸோ அது வர்ஜிதம், அது இல்லாமல். ஸோ அகங்காரம் இல்லாமல், நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லாமல், ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் எந்த காரியம் செய்யப்படுகிறதோ வேத வித்வாம்சக அக்கிருத்தம் பிரவதந்தி. அந்த காரியம் நீ செய்யறேங்கிறதோடு இதை ஆகாது. அந்த கர்மத்தோடு பலாபலன்கள் ஒன்றை சேராது. ஏன்னா நீ பண்ணலை, அதை நான் பண்ணுறேங்கிற எண்ணமே இல்லையே உனக்கு தான். அதனால அதோட புண்ணியமோ பாபமோ எதுவும் அக்கிருத்தம், செய்யாததுக்கு சமம். நீ காரியத்தை பண்ணினாலும் நீ காரியம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சமம். பிகாஸ் அந்த ஐ சென்ஸ் உனக்கு இல்லை, நான் பண்ணுறேங்கிற சென்ஸ் இல்லை. ஸோ வேத வித்வாம்சகா, வேதத்தை அறிந்தவர்கள் பிரவதந்தி, அப்படி தான் சொல்கிறாவா. இது நீ செய்யலைங்கிற எண்ணம் இருக்கும்போது அது ஒன்னால் செய்யப்படாத கர்மம் ஆகிவிடுகிறது. மனிஷினகா பிரவதந்தி. ஸோ வேதத்தை அறிந்தவர்கள், புத்திசாலிகள் இவ்வாறு தான் சொல்கிறார்கள். அக்கிருத்தம் கர்மன்னு சொல்லிடுறா. செய்யப்படாத கர்மத்தோடு சேர்த்தி ஆயிடுறது. அது செய்தாலும் கர்மத்தை செய்தாலும் கர்மம் செய்யப்படாதது. அக்கிருத்தம் வச்சகான்னு அர்த்தம். அக்கிருத்தம் கர்ம மாதிரி அக்கிருத்தம் வச்சகான் இருக்கு. அப்படின்னா வேதம்னு அர்த்தம். வேதத்தை யாருமே செய்யலை, எழுதலை. வேதத்தை யாரும் எழுதாமறை. அக்கிருத்தம் வச்சகான்னு பார்த்தேன்னா வேதம்னு புரிஞ்சுக்கணும். ஆமாம், கரெக்ட். ஸோ கிரகஸ்தானாம் து ஹிம்சா ஏவ. அதாவது ராகத்தோடு அட்டாச்மெண்ட்டோடு கிரகஸ்தர்கள் அந்த மாதிரி காரியத்தை பண்ணினாலானால், ஒரு பசுவதையை பண்ணினாள் என்றால் அது ஹிம்சா ஏவ, அது ஹிம்சை தான்ப்பா. ஆனால் யக்ஞே த்விஜசத்தம, ஆனால் யஜ்ஞத்தில் த்விஜசத்தமன்னு கூப்பிட்றார். திவஜ பிராமணோத்தம் சுகரே அராகேண. யஜ்ஞத்தில் ஒரு விதமான அட்டாச்மெண்ட் இல்லாமல், நாம் பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லாமல் அதே கிரகஸ்தன் பண்ணினான் என்றால் கர்ம, அந்த கர்மம் ததா அகங்கார வர்ஜிதம். ஸோ நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் செய்யும்போது அது ஹிம்சை கிடையாது. அதான் இது போன ஸ்லோகத்தோட சேர்ந்து வந்திருக்கணும். ஸோ அந்த மாதிரி அகங்காரம் இல்லாமல் செய்யும்போது அது அஹிம்சாவாக ஆகிவிடுறது. மகாபாகியமுடையவரே முமுக்ஷூனாம், அதாவது மோட்சம் விரும்பிகளுக்கு, ஜிதாத்மனாம் தன்னுடைய இது மனசை ஜெயித்தவர்கள், ஆத்மானிங்க மனசு. ஸோ மனசை ஜெயித்து மோட்சம் ஆசை உடையவர்களுக்கு இதெல்லாம் அஹிம்சையாக ஆகிவிடும். அந்த யாக யஜ்ஞம் பண்ணினானா எந்த அட்டாச்மெண்ட் அவளுக்கு இல்லைன்னு சொல்லும்போது அது அஹிம்சையோடு சேர்த்தி ஆகிவிடும். महापुराणे अष्टादश साहस्र्यां संहितायां प्रथमस्कन्धे शुकाय जनकोपदेश वर्णनं नाम अष्टादशोऽध्यायः। सर्वं जगन्नाथार्पणमस्तु। अथ एकोनविंशोऽध्यायः। शुक उवाच सन्देहः अयं महाराज वर्तते हृदये मम माया मध्ये वर्तमानः स कथं निस्पृहः भवेत्। ஏகப்பட்ட டவுட்டு. ஸோ சுகர் கேட்குறார் ஜனகரை பார்த்து, சந்தேகம் ஏன் மகாராஜா, ஹே மகாராஜா எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்கே. ஹிருதயே மம, என்னுடைய ஹிருதயத்தில் மாயா மத்திய வர்த்தமானக, ஒரே மாயை, உலகமே மாயை. இந்த மாயையில் சுழண்டுன்னு இருக்கான் இந்த மனுஷன். அப்படி இருக்கக்கூடியவனுக்கு கதம் நிஸ்பிருகா பவேத்து, அவன் அன்அட்டாச்சாக எப்படி இருப்பான்? எல்லாம் மாயை அவனை அஜ்ஞானத்தில் கொண்டு முக்கிப்படுறது. அப்படி இருக்கும்போது அவன் அதிலிருந்து அன்அட்டாச்சாக, நிஸ்பிருகா, ஸ்பிருகான அட்டாச்மெண்ட்டு. ஸோ அதில் ஈடுபடாமல், அந்த மாயையில் மாட்டிக்காமல் அவன் எப்படி இருப்பான்? अयं महाराज वर्तते हृदये मम माया
त्यजते च मनोमोहं स कथं मुच्यते नरः சாஸ்திரஜானம் சம்பிராபியம். முதல்ல சாஸ்திரஜானத்தை அடையணும் அவன். அப்புறம் நித்திய அனித்திய விசாரணம், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. வைராக்கியம் வரத்துக்கு முன்னாடியே நித்திய அனித்தியம், எது நித்தியமானது எது அழியக்கூடியது. அனித்தியம்னு இது நிற்காது, என்றைக்குமே இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த உடல்லாம் அனித்தியம், ஏன்னா உடல் ஒரு நாளைக்கு பிறக்கிறது ஒரு நாள் செத்து போயிடுது, உடல் இல்லை. ஸோ அது மாதிரி எதெல்லாம் நித்தியமாக இருக்கிறது, ஆன்மா நித்தியம், அதுதான் சத்து, இப்படிலாம் யோசிக்கணும், விவேச்சனை பண்ணணும். ஸோ இதெல்லாம் விசாரித்து அறிந்து சாஸ்திரஞானத்தை அடைந்து இதெல்லாம் பண்ணுறோச்சா ஒரு குரு தானே வருவார், நம்மளுக்கு முன்னாடி பிரகாசிப்பார். அவரே பகவான் நம்மளுக்கு ஒரு குரு அனுப்புவார். அப்போ தான் அவர் வந்து சமயக் ஞானத்தை கொடுப்பார். வெறும் ஞானம் இருந்தால் போகாது, நம்மளே அறிஞ்சிக்கிறது ஒரு ஞானம் நம்மளுக்கு வருது. ஆனால் அந்த ஞானத்தை சந்தேகமர தீட்டி தரத்துக்கு ஒரு குரு வேணும். ஸோ இந்த மாதிரிலாம் அடைஞ்சி அப்போத்தான் மனோ மோகம் தெஜத்தே ந மனோமோகம், அதெல்லாம் விசாரித்து அறிந்தாலும் மனசு மோகத்தை விடமாட்டேங்கிறதே அப்படிங்கிறார். அந்த மோகத்தை விடுறதுக்கு தான் குரு வேணும். ஸோ இங்கே அதை சொல்லலைங்க, மனோமோகம் ந தேஜத்தே. அப்படி இருக்கும்போது மனசு இவ்வளோலாம் ஆராய்ந்து அறிந்தால் கூட, சாஸ்திரஞானத்தையும் அடைஞ்சால் கூட மனசில் இருக்கிற மோகம் அந்த அஜ்ஞானம் போகமாட்டேங்கிறது. கதம் முச்சதே நரக, அப்படி இருக்கப்பட்ட மனிதன் எப்படி இந்த சம்சாரத்துலேருந்து கட்டுலேருந்து விடுபடுவான்? शास्त्रज्ञानं च सम्प्राप्य नित्य अनित्य विचारणं त्यजते न मनोमोहं कथं मुच्यते नरः अन्तर्गतं तमश्चेतुं शास्त्रात् बोधो हि न क्षमः यथा न नश्यति तमः कृतया दीपवार्तया. ஸோ உள்ளுக்குள்ளே தமஸ் இருந்துட்டுருக்கு. எல்லாருக்குமே இந்த அஜ்ஞானங்கிறது ஒரு இருட்டு, அது உள்ளுக்குள்ளே இருக்குது, நம்மளுடைய அவித்தே அல்லது அஜ்ஞானம். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க அந்தர்கதம் தமக, உள்ளே இருக்கக்கூடிய இருட்டை சேத்தும் சாஸ்திர அதை வெட்டணும். அதுக்கு சாஸ்திரத்தில் போதோகி ந க்ஷமக, சாஸ்திர அறிவு மட்டுமே அதுக்கு போராது. சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டாலே உள்ளில் இருக்கிற தமசு போகாது. ந க்ஷமக எதாகி நீங்கள் இன்னும் சாஸ்திரத்தை படி நடந்துக்கணும், தர்மத்தை படிக்கணும் எல்லாம் சொல்கிறேன். ஆனால் சாஸ்திரம் மட்டுமே போருமா உள்ள இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு? யதா ந நஷ்யதி தமக. ஸோ எப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். தீப வார்த்தையா கிருத்தையா, தீபம் எரியறதுன்னு சொன்னால் ஒரு ரூமில் இருக்கிற இருட்டு போயிடுமாண்ணே? தீபம் எரியறதுன்னு வார்த்தை வெறும் பேசின்னு இருக்கோம் நம்ம. தீப வார்த்தையா, தீபம் எரியறது, தீபத்தை கொளுத்தணுப்பா அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் ரூமில் இருட்டு போயிடுமாண்ணே? அது மாதிரி சாஸ்திர ஞானம் வேணும், சாஸ்திரத்தை படிக்கணும். இந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுனாலேயே உள்ளே இருக்கிற அஜ்ஞானம் போகுமா? யதா ந நஷ்யதி, அது நஷ்டம் ஆகாது. உள்ளே இருக்கிற தமசை ஆகவே ஆகாது. அந்த இடத்துல தான் குருவோட இம்பார்ட்டன்ஸ் வரும். அப்போ தான் குரு வந்து அதை வந்து நீக்கி உன்னுடைய ஞானத்தை ஷார்பன் பண்ணி கொடுப்பாரு. अन्तर्गतं तमश्चेतुं शास्त्रात् बोधो हि न क्षमः यथा न नश्यति तमः कृतया दीपवार्तया द्रोहः सर्वभूतेषु कर्तव्यः सर्वदा बुधैः स कथं राजशार्दूल कृतस्तस्य भवेत् तथा. ஸோ அத்ரோக சர்வபூதேஷு, எல்லார்கிட்டையும் துரோகம் பண்ணவே கூடாது. எல்லார்கிட்டையும் நல்லபடியாக இருக்கணும், துரோகம் பண்ணவே கூடாது. சர்வதா ஆல்வேஸ் புதைஹி, ஒரு நல்லவன் ஒரு புத்திசாலி அவன் யாருக்கும் துரோகம் நினைக்கக்கூடாது, செய்யக்கூடாது. கதம் ராஜசூல கிரகஸ்தனாக இருக்கும்போது அப்படி யாருக்குமே எந்த வித தப்புமே பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? ஒரு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும்போது குழந்தைய திட்டுவோம், கொண்டாடி திட்டுவோம், எல்லாமே நடக்கும். ஸோ நம்மளை விட வேறாக பார்க்கறதுனால தானே அவளெல்லாம் திட்டுறோன்னு தோன்றது, அவளை திருத்தணும்னு நினச்சிக்கிறோம், என்னவோ பண்ணுறோம். எல்லோரும் வித்தியாசமாக பார்த்து பண்ண வேண்டிய வேலை வருது இல்லையா? ஹீஸ் அஸ்யூமிங் சோ மெனி பொசிஷன். அவன் ஒரு மனிதனாக இருக்க மாட்டேங்கிறான். ஒரு இடத்துல அவன் ஹஸ்பண்டுங்கிற ஒரு போர்வையை போத்தின்னு விடுறான், ஒரு இடத்துல ஃபாதர்னு ஒரு போர்வையை போத்தின்னு விடுறான். அவனுக்கு பலவிதமான முகங்கள் ஆயிடுறது சம்சாரத்தில். அதனால அப்படி கிரகசாஸ்திரமத்தில் இருக்கும்போது எப்படி இதை மாதிரி எல்லா பூதங்கள்டையும் துரோகம் இல்லாமல் இருக்க முடியும் இது கேட்குறார். सर्वभूतेषु कर्तव्यः सर्वदा बुधैः स कथं राजशार्दूल गृहस्थस्य भवेत् तथा. வித்த ஐஷனாதான? ஆமாம், ஏஷனான்னு படித்தாலும் தப்பு இல்லை, ஐஷா ரெண்டுமே போத்தார் கரெக்டாக. ஓகே மேம். வித்த ஐஷனா நதே சாந்தா ததா ராஜ்ய சுக ஐஷனா ஜய ஐஷனா
सङ्ग्रामे जीवन्मुक्तः कथं भवेः வித்தேஷனான்னு சொன்னால் அர்த்தம் பணம் வேணும்னு கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கணும். எப்போ பார்த்தாலும் பணம் வேணும். ஏன்னா வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கறதுக்கு பைசா வேணும், எல்லாம் வேணும். ஸோ அந்த பண ஆசை இருக்கும். பணத்தோட இச்சா ஐஷனான இச்சா. ஸோ நான் தே சாந்தா ததா ராஜ்ய சுகேஷ்னா. உங்களுக்கு இப்போ பணம் சம்பாதிக்கிற ஆசை இருக்கா இல்லையா கேட்குறாரு சுகர். நேர ராஜாவை பற்றி கேட்குறாரு. உங்களுக்கு வித்தேஷனா இருக்குது. அப்புறம் அது நான் சாந்தமே ஆகலை, இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் அடுத்த ராஜ்யத்தை எடுக்கணும், இந்த ராஜ்யத்தை எடுக்கணும், அப்படி அட்டாச் பண்ணிக்கணும் ஆசை இருக்கா இல்லையா? அதே மாதிரி ராஜ்ய சுக ஐஷனா இருக்குது. ராஜ்ய சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குது. ஜெயேஷனான ராஜ்யங்களை ஜெயிக்கிற ஆசை. ஸோ சங்கிராமே போரில் ஜெயிக்கிற ஆசை. ஜீவன் முக்தாக கதம்ப வேகே, நீங்கள் எப்படி ஜீவன் முக்தன்னு சொல்லி பேருன்னு கேட்குறேன். உங்களை ஜீவன் முக்தன்னு எப்படி சொல்கிறதுன்னு கேட்குறேன். கதம் பவேகேன்னு ஆகிறீர்கள். நீங்கள் எப்படி ஜீவன் முக்தனாக ஆகிறீர்கள்? चौरेषु चौरबुद्धिस्तु साधुबुद्धिः तु तापसे स्वपरत्वं तवापि अस्ति विदेहः त्वं कथं नृप சௌரேஷு சௌர புத்திஹி தூ, அதாவது திருடன்கிட்ட திருட்டு புத்தி இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ சௌரேஷுன்னு திருடர்கள்ட்ட சௌர புத்தி திருட்டு புத்தி இருக்கும். சாது புத்திஹி தூ தாபசே, தாபசர்கள் முனிவர்கள்ட்ட நல்ல புத்தி இருக்கும், சாது புத்தி இருக்கும், அவளுக்கு நல்ல புத்தி இருக்கும். ஸோ அப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் வெவ்வேறு புத்தி இருக்கிற மாதிரி நீங்களும் ஸ்வபரத்துவம், நான் வேறு நீ வேறுன்னு பார்க்க தான் ஆகணும். ஒரு ராஜாவுக்கு திருடனை தண்டிக்கணும், சாதுக்களை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணணும், எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ தவாப்பி அஸ்தி. ஸோ நான் நீ பிறர் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் இருக்குது. தவா அப்பி அஸ்தி, உங்களுக்கும் இருக்குது. அப்படி இருக்கும்போது விதேகா தோம் கதம் இருப்பேன். நீங்கள் நான் உடலை நான் கருதுவதில்லை, நான் ஆத்மா அப்படின்னு உங்களால் எப்படி சொல்லிக்க முடியும் ஹே ராஜாவேன்னு கேட்குறேன். कटु तीक्ष्ण कषाय अम्ल रसान् वेत्सि शुभ अशुभान् शुभेषु रमते चित्तं न अशुभेषु तथा नृप ஆம்லரச அன்வேத்சி. ஆம்லரச அன்வேத்சி. ஸோ உங்களுக்கு டேஸ்ட் நல்ல வித்தியாசம் தெரியும். நல்ல போகமான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதனால் கட்டுன்னு ஸ்பைஸியாக இருக்கக்கூடியது, தீக்ஷ்ணம் உரப்பாக இருக்கிறது, கஷாயம் கசப்பு, ஆம்லரசம் புளிப்பு. ஸோ இதெல்லாமே அன்வேட்சி உங்களுக்கு தெரியுமே. உங்கள் நாக்குக்கு அடிமையாக இருக்கேலே, நீங்கள் போகெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேலே. ஸோ அன்வேட்சி யூ அண்டர்ஸ்டாண்ட், உங்களுக்கு தெரியறது. சுப அசுபான், அதே மாதிரி நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியறது. சுபேஷு ரமதி சித்தம், சுபமான சோபனமான மங்கள காரியங்களில் நல்லா உன்னுடைய மனசு அப்படியே ஈடுபட்டு அப்படியே ஆசையாக ஈடுபடும். நான் அசுபேஷு தத்தான்றப்ப அது மாதிரி அசுபமான காரியங்களில் உங்கள் மனசு ஈடுபடாது இல்லையான்னு கேட்குறேன். ஸோ ஜாகிர சொப்ன சுஷுப்தி இதில் மாண்டூக்கிய உபனிஷத்து அப்படி டீட்டெயிலாக இந்த அனாலிசிஸ் எல்லாம் ஃபுல்லாக அதில் வரும். மாண்டூக்கிய உபனிஷத்தை படித்தோம்னா அவ்வளோ கிளியராக தெரிஞ்சு வருது. ஸோ அந்த 3 அவஸ்தைகளை அனலைஸ் பண்ணி ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஜாகிரத்து நம்ம காலம்பரம் விழிச்சுட்டு இருக்கோம். அப்போ கண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, உலகம் நன்னாவே தெரிகிறது, நம்மளுக்கு வெளி உலகத்தை நன்னாவே அனுபவிக்கிறோம் நம்ம. ஸோ அது மாதிரி ஜாகிரத அவஸ்தையில். அதே மாதிரி சொப்பன அவஸ்தையில் மனசு மட்டும் இருக்குது, இந்திரியங்கள்லாம் நல்லா தூங்கி போய்டுறது, மனசு மட்டும் முழிச்சுட்டு இருக்குது. அது பலவிதமான காட்சிகளை உருவாக்குறது, அதுவே நான் சொல்லிட்டு அதுவே கிரியேட்டர் ஆகிடுறது, பலவிதமான காட்சிகளை நம்மளுக்கு காட்டுறது, மனசு அங்கே ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த தூக்கத்தில் அப்புறம் சுஷுப்திங்கிறது டீப் ஸ்லீப்புக்கு போய்ட்டோம், மனசும் இல்லை, புத்தியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ எதுவுமே இல்லைன்னா எல்லாம் விட்டு போச்சு, ஆனந்தமாக தூங்குகிறோம். எல்லாம் இல்லைங்கும் போது ஆனந்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அப்படி ஆனந்தமாக தூங்குகிறோம் இல்லையா. இப்படி 3 நிலைகள் இருக்குது. தவராஜன் உங்களுக்கு இருக்குது.
ராஜன், உங்களுக்கு அந்த 3 நிலைகள் இருக்குது. பவந்திஹி இருக்குது தான், எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு இருக்குது. ஸோ யதா காலம் அவஸ்தா, ஸோ அந்தந்த வேளையில் காலம்பரை ஆனால் முழிச்சுட்டு ராத்திரி ஆனால் தூங்கல், இப்படி எல்லா காலத்துலேயும் நீங்கள் அந்த அவஸ்தையில் ஈடுபட்டுருக்கீர்கள். அதாவது இதெல்லாம் திரையவஸ்தான்னு பேர். ஸோ இப்படி திரையவஸ்தாவில் நீங்கள் இருக்கும்போது, 3 நிலைகளில் நீங்கள் இருக்கும்போது துரியாது கதம்ன்றப்ப 4வது நிலை, இதெல்லாம் தாண்டின நிலை தான் ஆத்மா. அது ஆத்மாங்கிறது 4வது நிலை. ஸோ அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, சிம்பிளாக பார்த்தோம்னா, ஒரு கோல்டு செயின் இருக்குது, ஒரு வளையல் இருக்குது, ஒரு மோதிரம் இருக்குது. ஸோ இது வந்து இது 3 நிலைக்கு 3ஐயும் வச்சுக்கோ. 3 ஐட்டம் வந்து 3 நிலையில் கம்பேர் பண்ணும்போது எல்லாத்துலேயும் கோல்டுங்கிறது இருக்கா இல்லையா? அந்த கோல்டு தான் துரியம். ஸோ 3 அவஸ்தையிலையும் அது இருக்கும். ஸோ 3 அவஸ்தையிலையும் புகுந்து இருக்கக்கூடியது. ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் வந்து காமெடி பிக்சர் வருது. காமெடி பிக்சர் ஒரு அவஸ்தைன்னு எடுத்தோமானா, ஒரு ட்ராஜடி பிக்சர் ஒரு அவஸ்தைன்னு எடுத்துட்டோமானா, இல்லாட்டினா ஒரு வில்லனஸ் பிக்சராக ஒரு பிக்சர் எடுத்துட்டோமானா, இப்படி 3 விதமான பிக்சர் அதில் ஓடினா கூட அந்த ஸ்க்ரீன் வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, ஆதாரமாக இருக்குது. ஸோ அது எல்லாமே காட்டுறது அந்த ஆதாரமான ஸ்க்ரீனு. அப்படி அது கோல்டு இருக்கிறதுனால தான் 3 அவஸ்தைகள் வருது. ஸோ ஆதாரமாக துரியங்கிறது 3 அவஸ்தையிலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் வந்து கேட்குறாரு, இவருக்கு இந்த சந்தேகம், நம்மளோட நிலைமையிலேருந்து சந்தேகம் கேட்குறாரு. சுகருக்கு ஏற்ற சந்தேகம் அதெல்லாம். ஸோ துரியாத்து, நீங்கள் வந்து துரியத்தில் இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறார். எல்லாம் நமக்காக வேண்டி கேட்குறாரு அவர். பட் ஃபோர்த் இஸ் நாட் ரியலி த ஃபோர்த். அந்த மற்ற 3ல இருக்கக்கூடியதான் ஃபோர்த்துன்னு சொல்லப்படுறது. அதாவது எல்லாத்துக்குமே ஆதாரம்ங்கிறது அர்த்தம். துரியம்ங்கிறது இங்கே வந்து 4வது உயர்ந்தது மேலானது ஆத்மா. எல்லா அவஸ்தையிலையுமே ஆமாம், ஆத்மா தான். துரியம்ங்கிறது ஆத்மா தான். இது லோக்கல் எக்ஸாம்பிள்ஸ். நம்ம இங்கே பார்க்குறதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாத்துலேயும் இருக்குது, ஆதாரமாக இருக்குது, அந்த அளவுக்கு அதை எடுத்துக்கணும். ஸோ இங்கே துரியங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரம் இது. ஸோ ஜாகிரத அவஸ்தையிலையும் ஆத்மா இருக்கிறதுனால தான் நமக்கு எல்லாம் தெரியுது. ஆத்மா இல்லாட்டினா எந்த இந்தி இருந்தால் எதை அனுபவிக்க போகிறது இல்லையா? स्वामी अहं च एव सर्वेषां मन्यसे त्वं न मन्यसे. ஸோ 4 விதமான சேனை உங்ககிட்ட இருக்குது. ஸோ நீ என்ன சொல்கிற, எங்கிட்ட பதாத்தி இருக்குது. பதாத்தினா காலாட்படை, அஸ்வ குதிரைப்படை, ரதப்படை, இபன யானைப்படை, இபாஷ்சா யானைப்படைகள், சர்வேமே வசகாக என்னோட வசத்தில் இருக்குது அப்படின்னு சுவாமி அகம், நான் தான் இந்த படைகளுக்கெல்லாம் தலைவன், நான் தான் சுவாமி அப்படின்னு அகம் சைவ சர்வேஷாம் அப்படின்னு நீ நினைக்கிறியா இல்லையான்னு கேட்குறேன். மன்யசே துவம் ந மன்யசே அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்கா இல்லையா? உன் மனசில் அந்த ஒரு எண்ணம் வரதா இல்லையான்னு கேட்குறா சுகர். ஆமாம் ஆமாம், அத்சி. மிஷ்டம் அத்சி சதா ராஜன் உதிதஹ விமனாஹ ததா மாலாயாம் ச ததா சர்வே சமத்ருக்வ நிருபோத்தம. ஸோ நீ நல்ல ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றியே, மிஷ்டம்னா திதிப்பு. ஸோ ஸ்வீட்லாம் நல்லா சாப்பிட்டுருக்கே இல்லையா? அச்சின்னு ஈட் சாப்பிட்டுருக்கே இல்லையா? சதாராஜன் ஜாலியாக சாப்பிட்டுருக்காய், முதித்த ஹாப்பியாக, விமனாகா ததா. அதே மாதிரி சமயத்தில் நீ ரொம்ப ஒரு மாதிரி துன்பத்துலேயும் இருக்க, ஒரு 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 வருத்தத்துலேயும் இருக்க நீ. ததா மாலாயாம்சா ததா சர்ப்பே சமதிருக்கு. அதாவது நீ அப்படி துக்கமும் சுகமும் நீ 2யுமே அனுபவிக்கிறியே. அப்படி இருக்கும்போது மாலையில் சர்ப்பே, அதாவது மாலை தான் இருக்குது, ரியலாக இருக்கிறது மாலை. அது மேலே சர்ப்பமாக தோன்றது இருட்டில் பார்த்தோம்னா மாலை மேலே ஏதோ பாம்பு ஓடுற மாதிரி தெரியுது நமக்கு. இல்லாத இது, அதாவது இல்லாத சர்ப்பம் மாலையில் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு சமது இருக்குது. அந்த மாதிரி சமமாக எப்படி பார்க்க முடியும்? குவான்று போத்தம இல்லாத இது இல்லவே இல்லையே. சர்ப்பம் எங்கே இருக்குது? இல்லாத சர்ப்பத்தை பார்க்குற மாதிரி தானே அப்படின்னு கேட்குறேன். எங்கே இருக்குது சர்ப்பம்? சமதிருக்கு. அப்போ சமதிருக்குன்னு சொல்கிறது என்ன அர்த்தம்னு கேட்குறானுங்க. ரிபோத்தம இதுக்கு பேர் வைவர்த்த பிரமாணம்னு பேர்.
இல்லை அவைவர்த்த பிரமாணம் வைவர்த்த பிரமாணம்னு சொல்லுவா. அதாவது இந்த ரஜ்ஜு பாம்பு இருக்கு இல்லையா, கயிறு பாம்பு மாலை பாம்பு வந்து அது கிளியர் கட்டான அது அத்வைதம் சொல்கிறது அதுதான். ஏன்னா உண்மையிலே இல்லாதது அத்தியாரோபணம் பண்ணியிருக்கு, ஏற்றி வச்சிருக்கு. அதில் இல்லாத பாம்பை கயிற்று மேலே ஏற்றி வச்சிருக்கு, மாலையில் ஏற்றி வச்சிருக்கு. வேற கோல்டெல்லாம் அப்படி கிடையாது. அது கோல்டு இருக்கேங்க, கிளையப்பாட்டெல்லாம் அந்த மாதிரி பிரமாணம் கிடையாது. பிரமாணம் ரியல் பிரமாணம்னு வேதத்தில் எடுத்தோம்னா இந்த மாலையில் பாம்பு தான். ஏன்னா உண்மையிலே இல்லவே இல்லை, காலம்பரை வெளிச்சம் வந்த உடனே இல்லாத பாம்பு காணாமலே போயிடுறது இல்லையா, மாலை மட்டும் தான் இருக்குது. மிஷ்டமத்சி ஹிதகிருத் இல்லையா. விமுக்தகா தூ பவேத் ராஜன். அதாவது எப்போ ஒருத்தனை வந்து விமுக்தன்னு சொல்லலாம், விடுதலை அடைந்தவன் ஜீவன் முக்தன் விமுக்தனாக இருக்கான் எப்போ சொல்லலாம்னா, சமலோஷ்டாஷ்ம காஞ்சனக, ஒரு களிமண் உருண்டை, லோஷ்டம்னா களிமண் உருண்டை, அஷ்மன கல், காஞ்சனம்னா பொண்ணு. ஸோ இந்த கல் பொண்ணு களிமண் உருண்டை எல்லாத்தையும் ஒன்று போல் எப்போ ஒருத்தன் பார்க்குறானோ அப்போ அவனை வந்து முக்தன் ஆயிட்டான், எல்லாத்தையும் ஒன்று போல் பார்க்குறான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அவன் வேணா ஒரு வேளை ஹீ மே பி முக்தன். ஏகாத்ம புத்தி, இதில் எல்லாத்துலேயும் ஒரே புத்தி, அது மாதிரி ஏக ஆத்மா, எல்லாத்துக்குள்ளே இருக்கிற ஒரே ஆத்மா அப்படிங்கிற புத்தி சர்வத்திர ஹிதகிருத்து. ஸோ அந்த மாதிரி உள்ளவன் விமுக்தனாகப்பட்டவன் என்ன பண்ணுவன், எல்லாருக்கும் ஹிதத்தை மட்டும்தான் நினைப்பன். சர்வத்திர எங்குமே மக்களுக்கு நன்மை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் ஆத்மாவை பார்த்து சர்வ ஜந்துஷு எல்லா ஜந்துக்களுக்கும் நன்மையே செய்வான். அப்படிப்பட்ட விமுக்தன், அப்படி ஒன்றாக சமுத்திரக்கா எல்லாரையும் பார்க்கக்கூடியவன். எனக்கு இஷ்டம் இல்லைங்கிற கிரகதாராதிஷு, வீடு பொண்டாட்டி இதிலெல்லாம் கொச்சித்து நாமே அத்திய ரமத்தே சித்தம், என்னுடைய சித்தம் மனசு, என் மனசு அதிலெல்லாம் ஈடுபடவே மாட்டேங்கிறதே ராஜா. ஏகாக்கி தனிமை தான் நாடுறது, நான் தனியில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏகாக்கியாக இருக்கணும், யாரும் கூட நிஸ்பிருகா எந்த அட்டாச்மெண்ட் கூடாது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இதை பார்த்து ஓடுற மாதிரி இருக்குது. ஜனகரை பொறுத்தவரைக்கும் என்ன நினைப்பார், இவன் உலகத்தை விட்டு ஓட நினைக்கிறான்னு நினைப்பார், அப்படி தான் நினைப்பா. ஸோ தப்பிச்சு போகணும், தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது நிஸ்பிருக அத்தியர்த்தம், ஒரு யாரும் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, எந்த வஸ்துவுமே என் கண்ணிலே படக்கூடாது, அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் நான். ஸோ அர்த்தம் சரேயம் அப்படி நடக்கணுங்கிறது தான் என் புத்தி, மேமதிகி என்னுடைய புத்தி அப்படி தான் நினைக்கிறது அப்படிங்கிற. நான் சங்கமே இல்லாமல் யாரும் வேண்டாம் எனக்கு, ரெண்டாவது ஒரு ஆளே வேண்டாம், ஒரு பற்றும் வேண்டாம் எனக்கு. நிர்மமகா, என்னோடதுன்னு எதையுமே நான் சொல்ல வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எந்த ஒரு மமக்காரமும் எனக்கு வேண்டாம், சாந்தமாக இருக்கணும். பத்திர மூல பல அசனகா, அந்த சன்னியாசிகள் அப்படி தானே, காட்டில் எது கிடைக்கிறதோ ஸோ அதை பத்திரம் இலை தழை, அது மாதிரி மூலம் வேறு பல பழம் எது கிடைக்கிறதோ அதெல்லாம் சாப்பிட்டுண்டு அசனகான்னு சாப்பிட்டு கொண்டு மிருகவத்து விசரிஷாமி, மிருகங்கள் அப்படி தானே, எங்கே என்ன கிடைக்கிறதோ சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கும், அந்த மிருகங்களை மாதிரி தான் நான் நடந்துட்டு இருப்பேன். நிர்த்வந்த்வகா, எனக்கு இருமையே வேண்டாம், சுகம் துக்கம் எதுவுமே எனக்கு கிடையாது, ஏன்னா நான் அந்த வைராகிய புத்தி எனக்கு வந்தாச்சு. நிஷ்பரிகிரக, பரிகிரகம்னு என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பரிகிரகம்? கரெக்ட். ஸோ என்னோடதுன்னு எந்த ஓனர்ஷிப்பும் எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், அப்படி தான் நான் இருக்க போகிறேன். ஓனர்ஷிப் என்னோடது, எல்லாமே என்னோடது.
ஆமாம், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். किं मे गृहेण वित्तेन भार्यया च सुरूपया विरागमनसः कामं गुणातीतस्य पार्थिव. ஸோ விராக மனசக எனக்கு வந்து வைராகியம் வந்தாச்சு, என் மனசில் ஃபுல் வைராகியம் வந்தாச்சு. ஸோ காமம்னா இஷ்டம் போல் நல்ல வைராகியம் இருக்கேன் மனசுக்குள்ளே. ஸோ குண அதீதசியா என்னன்னா குணங்கள்லாம் தாண்டியாச்சு. சத்துவம் ரஜஸ்தமோ குணம், இந்த குணங்கள் எல்லாம் கூட என்னை வந்து ஒன்று பாடுபடுத்த முடியாது. நான் குணாதீதன் ஆயாச்சு பார்த்திவா ஹே ராஜா. அப்படி இருக்கும்போது கிம்மே கிரகேன வித்தேன, எனக்கு எதுக்கு பணம் வேணும், எனக்கு எதுக்கு பொண்டாட்டி வேணும்? எனக்கு அந்த வித்தத்தினாலேயோ அந்த பணத்தினாலேயோ இல்லை ஒரு அழகான பொண்டாட்டி சூரூபையா பாரியையா, ரொம்ப அழகான ரூபமுடைய பொண்டாட்டியால் ஆவது என்ன? கிம்மே எனக்கு என்ன அதெல்லாம், அதனால் என்ன ஆகணும்? நானும் வைராகியாக இருக்கேன், என் மனசில் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லை அப்படிங்கிறார். அப்ப முக்கணங்களை தாண்டினவர்னு எடுத்துக்கணும். சிந்தியசே விவிதாகாரம் நானாராக சமாகுலம் தம்பஹ அயம் கில தே பாதி விமுக்தஹ அஸ்மி இதி பாஷசே. விவித ஆகாரம் நானாராக சமாகுலம் சிந்தியசேன்னு நீ யோசிக்கிற இல்லையா? ராஜாவை பார்த்து கேட்குற, சுகர் கேட்குற. விவித ஆகாரம், பலவிதமான உருவங்கள், பலவிதமான எண்ணங்கள், அப்புறம் நானா ராக, அதாவது அட்டாச்மெண்ட்டோடு கூட பல விஷயங்கள். ராகசமாகுலம்னா அட்டாச் பண்ணக்கூடிய, ஒன்றை வந்து ஈடுபடுத்தக்கூடிய பலவிதமான விஷயங்களை பற்றி, பலவிதமான உருவங்களை பற்றி நீ நீ யோசிக்கிறியா இல்லையா? பல எண்ணங்கள் உன் மனசில் ஓடுறதா இல்லையா? தம்பக அயம் இல்லை விமுக்தோ அஸ்மி இது பாஷசே. ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு நீ என்ன சொல்கிறேன்? நான் ஜீவன் முக்தன்னு சொல்கிறேன். விமுக்தக அகம், அப்படி அஸ்மி நான் விமுக்தனாக இருக்கிறேன் அப்படின்னு நீ சொல்கிறியே. இது பாஷசே தம்போயம் கிலத்தே பாதி, இது உனக்கு ரொம்ப டாம்பிகமாக தெரியலையா? தம்பகனா தம்பம் அடிக்கிறது. ஸோ நீ ரொம்ப தம்பம் அடிச்சுக்கிற மாதிரி தோணலையா உனக்குன்னு கேட்குறேன் சுகர். कदाचित् शत्रुजा चिन्ता धनजा च कदाचन कदाचित् सैन्यजा चिन्ता निश्चिन्तितः असि कदा नृप. நிஷ்சிந்தக ஸோ எப்போவாவது மனசில் உனக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா கேட்குறாரு. அதாவது ஒரு சமயம் பார்த்தா எதிரிகள் என்ன பண்ணுவாளோன்ட்டு ஒரு கவலை இருக்கும், சிந்தா. தனஜா கதாச்சன, தனஜா பணம் வேணும், நாட்டுக்கு நிறைய ஐஸ்வர்யம் சேர்க்கணும் அப்படிங்கிற சிந்தனை உனக்கு இருக்கும். அப்புறம் கதாச்சித் சைன்யஜா சிந்தா, இந்த சைன்யங்களில் நமக்கு எதிராக எங்கேயாவது எதிர்கட்சியோடு சேர்ந்துருமோ, இந்த ஒரு பயம் எப்போ பார்த்தாலும் ஒரு கவலை உனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்போ தான் நீ நிশ্চিந்தையாக இருப்பை, உனக்கு கவலை இல்லாமல் ஒரு விதமான தாட்லெஸ் கண்டிஷனில் நீ எப்போ தான் இருப்பை? எப்போ பார்த்தாலும் உனக்கு ஏதாவது சிந்தனை இருந்துன்னு தானே இருக்கும். அப்போ உனக்கு இதுலேருந்தெல்லாம் எப்படி விடுபடுப்பை? ஜீவன் முக்தன் வேறு சொல்லிக்கிறியே நீ கேட்குறேன். मुनयः मित आहाराजितव्रताः ते अपि मुह्यन्ति संसारे जानन्तः अपि हि असत्यताम्. ஸோ வைகானச ஆசிரமம்னு அந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு வைகானச ஆசிரமம்னே ஒரு பேர் உண்டு. இல்லை வைகானச ஆகமம்னு ஒரு விதமான ஆகமம் இருக்குது இல்லையா? முனிவர்கள் பேரில் அந்த ஆகமங்கள் பண்ணுறா, எப்படி எப்படி சுவாமியை கும்பிடணும், எப்படி எப்படி தியானிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆகமங்கள் இருக்குது. ஸோ எப்படி எடுத்தாலும் சரி, அந்த அதில் ஈடுபடக்கூடிய முனிவர்கள்லாம் மித ஆகாராக ரொம்ப லிமிட்டடாக தான் சாப்பிடுவாங்கலாம். ஜித விரதாக, அதாவது எல்லா இந்திரியங்களெல்லாம் ஜெயித்து விரதத்தோடு கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்ட முனிவர்கள். அவர்கள் கூட சம்சாரே முக்கியந்தி, அவர்கள் கூட இந்த ஆகமத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுற முனிவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட சம்சாரத்தை நினச்சாலே மோகமடைகிறார்கள். இந்த சம்சாரம் இது தலையாச்சே கட்டாச்சே அப்படிங்கிற கவலை அவளுக்கு இருக்குது. ஜானந்தகா அப்பி
ஹி அசத்தியதாம், இது ஒரு மித்யை, இந்த உலகம் ஒரு சம்சாரங்கிறது எல்லாமே பொய்ங்கிறது அவளுக்கு தெரியுது, அது மித்யாங்கிறது தெரியுது. விவேச்சனம் பண்ணி ந அஸ்தி நாஸ்தி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சால் கூட சம்சாரத்தில் வந்து அந்த எண்ணம் நினைக்கிறோச்சே அவளுக்கு மனசில் ஒரு மோகம் ஏற்படுறது. வைகானசாயே முனயஹ மித ஆஹாராணி நவ்ரதாஹ தே அபி முஹ்யந்தி சம்சாரே ஜானந்தஹ அபிஹி அசத்யதாம். तव वंशसमुत्थानां विदेहा इति भूपते कुटिलं नाम जानीहि न अन्यथा इति कदाचन. ஸோ உங்கள் வம்சத்தில் எல்லாருமே விதேகர்கள்னு சொல்கிறான். ஸோ எல்லாருக்குமே விதேகர்கள்னு ஜென்ரல் பேர் இருக்குது. உங்கள் வம்சத்தில் வந்தவா எல்லோரும் சமுத்தானான்னு கிளம்பினவர்கள், உங்கள் வம்சத்தில் கிளம்பின எல்லாருக்குமே விதேகாக இது பூபதே, ஏ ராஜாவே உங்கள் இது எல்லாருக்குமே விதேகம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஐ எம் நாட் தி தேகம், ஐ எம் தி ஆத்மா அப்படிங்கிற எண்ணமுடையவர்கள். ஸோ அப்படி சொல்லப்படுகிறது. குட்டிலம் நாம ஜானகி, இது வந்து ஏமாத்து கச்சவடன்றார். நீ பேச இந்த மாதிரி பேச்சே இந்த விதேகர்கள்னு சொல்கிறதே ஒரு ஏமாத்து வேலை தான். அது குட்டிலம் வஞ்சகமான வேலை. அது ஜானகி தெரிஞ்சுக்கோ, நீ தெரிஞ்சுக்கோ ராஜா. ந அந்நியதா இது கதாச்சன, வேறு பேச்ச கிடையாது. விதேகன்னு சொல்கிறதெல்லாமே ஒரு பொய் பேச்சா தான் எனக்கு தெரியறது. ந அந்நியதா. தவ வம்சசமுத்தானாம் விதேஹா இதி பூபதே குட்டிலம் நாம ஜானீஹி ந அன்யதா இதி கதாச்சன. நாமங்கிறது இங்கே அர்த்தம் கிடையாதுன்னா, நாமன்னா பெயருங்கிற அர்த்தம் கிடையாது. குட்டிலம் நாமன்னு ஜஸ்ட் ஃபில் அப் த பிளாங்க்ஸ். அதெல்லாம் ஏமாத்து வேலையை தெரிஞ்சுக்கோ. विद्याधरः यथा मूर्खः जन्मान्तः तु दिवाकरः लक्ष्मीधरः दरिद्रश्च नाम तेषां निरर्थकम्. இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் விதேகர்கள்னு பேர் வச்சுருக்கிறது எப்படி இருக்குன்னா, மூர்க்கனாக இருக்கான் ஒரு முட்டாள், அவனுக்கு பேர் என்னன்னா வித்யாதரன். ஸோ அப்படி இருக்க மாதிரி இருக்குது. வித்யாதரன் ஒரு மூர்க்கனை சொல்கிற மாதிரி. அதுமாதிரி கண்ணேல குருடு, அவன் பேர் என்னென்னா திவாகரன், சூரியன்னு பேர் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கிற மாதிரியும். அப்புறம் தரித்திரஷ்ட லக்ஷ்மிதரக, தரித்திரனுக்கு பேர் என்னன்னா லக்ஷ்மிதரன் அப்படின்னு பேர். ஸோ அப்படி ஐஸ்வர்யமுடையவன்கிற அர்த்தம் இல்லையா. ஸோ தரித்திரனுக்கு அப்படி ஒரு பேர்லாம் இருந்தால் அந்த அர்த்தம், அந்த பேருக்கு என்ன அர்த்தம்? நிரர்த்தகம், அர்த்தமே கிடையாது. அர்த்தம் இல்லாமல் உங்கள் பேரும் ஏதோ விதேகர்னு பேர் வச்சுருக்கேன் நீங்கள் அப்படிங்கிற. विद्याधरः यदा मूर्खः जन्मान्तः तु दिवाकरः लक्ष्मीधरः दरिद्रश्च नाम तेषां निरर्थकम्. तव वंशोद्भवा ये श्रुताः पूर्वे मया नृपाः विदेहा इति विख्याता नामतः कर्मतः न ते. தவ வம்ச உத்பவாக, யாரெல்லாம் உங்கள் வம்சத்தில் வந்திருக்காளோ, யாரெல்லாம் ஸ்ருதாக பூர்வே மயான் இருப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் வம்சத்தில் நிறைய பேர் வரிசையாக வந்திருக்கா. ஸோ அந்த வம்சத்தில் எல்லாம் ஆளுகள் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்ருதா மயா பூர்வேன்னு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ராஜாக்களை பற்றியெல்லாம் நிருப்பாக, அந்த ராஜாக்களை பற்றியெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். விதேகா இது விக்கியாதா, அவளுக்கு எல்லாருக்குமே ஒரே பேர் என்னன்னா எல்லாரும் விதேகர்கள் அப்படின்னு எல்லாருக்குமே அந்த புகழ்பெற்ற பேரை வச்சுட்டு இருக்காவா. நாமத்தக பேர் தான் அது, கர்மத்தக நே. அவள் கர்மத்தை பார்த்தோம்னா விதேகர்கள்னே சொல்ல முடியாது. அப்படி உடலுக்கான காரியங்களை தான் ஈடுபட்டு இருந்தா அது எனக்கு தெரியுங்கிறார். निमिनाम् अभवत् राजा पूर्वं तव कुले नृप यज्ञार्थं सतु राजर्षिः वसिष्ठं स्वगुरुं मुनिं. निमिनाम् अभवत् राजा, அதாவது நிமி நாம நிமி என்ற பெயருடைய ஒரு ராஜா முன்னாடி இருந்தார். ஒரு ராஜா இருந்தார். தவக்குலே, உங்கள் குலத்தில் முதல்ல வந்த ராஜா அவர் நிமி. அந்த உன்னுடைய குலத்தில் இருந்த ராஜா யக்ஞார்த்தம் சது ராஜர்ஷிகி வசிஷ்டர் தன்னுடைய ராஜரிஷியான வசிஷ்டரை சது ராஜர்ஷி, அவரே ராஜரிஷி,
ராஜாவாகவும் ரிஷியாகவும் இருக்கக்கூடிய அந்த நிமியாகப்பட்டவர் வசிஷ்டம் ஸ்வகுரும் தன்னுடைய குருவான வசிஷ்டரை, முனிவரான அந்த வசிஷ்டரை யஜ்ஞார்த்தம் ஒரு யாகத்திற்காக அவர் கூப்பிடுறார். நிமந்திரயாமாச அடுத்த லைனில் வருது. ஸோ அழைத்தார் அப்படிங்கிற அர்த்தம். One second, ma'am. Radhe Krishna. அதாவது உங்கள் வம்சத்தில் வந்தவா எல்லாரும் பேர் வந்து என்னவோ எல்லாரும் விதேகர்கள்னு பேர் நான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் வம்சத்தில் வந்த பேர்கள் எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் காமனாக விதேகர்கள்னு பேர், அப்படி புகழ்பெற்ற பேர். நாமத்தக பேர் தான், ந கர்மத்தக தே. உங்கள் குலத்தில் உள்ள வாழ்க்கெல்லாம் கர்மத்தை பார்த்தோம்னா எல்லா ராஜாக்களுக்குமே போகம் இருந்தது, ராஜ்யத்தை ஜெயிச்சா. அப்படி இருக்கும்போது எல்லாருமே கர்மத்தை பொறுத்த வரைக்கும் விதேகர்கள்னு பேருக்கு சூட்டபிள் கிடையாதுன்னு. அது மாதிரி நிமி நாம அபவத் ராஜா, நிமி என்ற பெயருடைய ஒரு ராஜா முன்னாடி இருந்தார் உங்கள் குலத்தில். அவர் வந்து வசிஷ்டராகப்பட்ட தன்னுடைய குலகுருவை யஜ்ஞத்துக்காக நிமந்திரயாமாச கூப்பிட்டார் அப்படின்னு அடுத்த லைனில் இந்த நிமந்திரயாமாச சேர்த்துக்கணும். Okay. Thank you, ma'am. निमि नाम अभवत् राजा पूर्वं तव कुले नृप यज्ञार्थं स तु राजर्षिः वसिष्ठं स गुरुं मुनिम् निमन्त्रयामास तदा तम् उवाच नृपं मुनिः निमन्त्रितः अस्मि यज्ञार्थं देवेन्द्रेण अधुना किल. ஸோ அவர் கூப்பிட்ட போது இவர் என்ன சொல்கிறார், ததா தம் உவாச்ச நிருப்பம், அந்த ராஜாவை பார்த்து முனிகி உவாச்சா, முனி சொன்னார். ராஜா யார், வசிஷ்டர் சொல்கிறார், நிமந்திரிதக அஸ்மி யஜ்ஞார்த்தம், யாகத்துக்கு வேண்டி என்ன கூப்பிட்டுருக்கார். யார், இந்திரன். தேவேந்திரனான இந்திரன் ஏற்கனவே புக் பண்ணிட்டான் என்ன. ஸோ நான் வந்து இப்போ அவனோட யாகத்துக்கு போனோம். நான் நிமந்திரிதக, நான் அழைப்பு விடுக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அதுனா இப்பொழுது கில இல்லையா அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அவர். निमन्त्रयामास तदा तम् उवाच नृपं मुनिः निमन्त्रितः अस्मि यज्ञार्थं देवेन्द्रेण अधुना किल. कृत्वा तस्य मखं पूर्णं करिष्यामि तवापि वै तावत् कुरुष्व राजेन्द्र संवारं तु शनैः. ஸோ அவனுடைய மகம் அவனுடைய யாகம், அந்த யாகத்தை பூர்ணம் கிருத்வா அவனுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டு தவாபி கரிஷ்யாமி உன்னுடைய யாகத்தை நான் பண்ணித்தரேன். தாவத்து குருஷ்வ அது வரைக்கும் வெயிட் பண்ணி நீ. ஸோ குருஷ்வ சம்பாரம், நீ என்ன பண்ணிட்டு இருக்கணும், சும்மா இருக்கக்கூடாது. இந்த சம்பாரம்னா இது சாமான்களை சங்கடிக்கணும். உன்னுடைய யாகத்துக்கு நிறைய சாமான் வேணும். ஸோ அந்த பொருட்களை எல்லாம் அதெல்லாம் சங்கடிச்சின்னு உட்காந்து சேர்த்து வச்சுட்டு நீ ஷனைஹி முள்ள பண்ணலாம். ஏன்னா நான் வரதுக்கு லேட் ஆகுமே, நான் வரது வரைக்குள்ள சாமானெல்லாம் ரெடி பண்ணி வையேன்னு சொல்கிறேன். कृत्वा तस्य मखं पूर्णं करिष्यामि तवापि वै तावत् कुरुष्व राजेन्द्र संवारं तु शनैः. इत्युक्त्वा निर्ययौ सो अथ महेन्द्र यजने मुनिः अन्यं गुरुं कृत्वा चकार मखम् उत्तमम्. ஸோ இத்தியுக்துவா நிர்யயவ், அவ்வளோதான். சகா யார், வசிஷ்டர் கிளம்பி போயிட்டார். மகேந்திரனுக்கு யாகம் பண்ணி கொடுக்க போயிட்டார் அவர். ஸோ மகேந்திர யஜனே முனிகி, மகேந்திரனுக்கு யாகத்திற்காக அந்த முனிவர் கிளம்பி போன உடனே நிமி என்ன பண்ணார், அந்நியம் குரும் கிருத்வா வேறொரு குரு கூப்பிட்டார். சரி இவர் வரதுக்கு லேட் ஆகும், மகேந்திரனுடைய யாகம்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே லேட் ஆகும்னு சொல்லிட்டு இவர் இன்னொரு குருவை கூப்பிட்டார். சகாரம் மகம் உத்தமம், நல்ல ஒரு யாகத்தை பண்ணிட்டார். இவனும் யாகத்தை பண்ணி முடிச்சிட்டான் அவர் வரத்துக்குள்ள. इत्युक्त्वा निर्ययौ सः अथ महेन्द्र यजने मुनिः निमिः अन्यं गुरुं कृत्वा चकार मखमुत्तमम्. तच्छ्रुत्वा कुपितः अत्यर्थं वसिष्ठः नृपतिं पुनः शशाप च पतति अद्य देहस्ते गुरुलोपक. பதத்து லோட்டு. ஓகே மேம், பதத்து அத்ய. ஓகே மேம். தஷ்ருத்வா அதை கேட்ட உடனே கோவம் வந்துடுது. எப்படி இவன் யாகத்தை முடிக்கலாம், நான் இல்லாமல், நான் குலகுரு இருக்கேன். ஸோ வசிஷ்டக குபித்தக அத்தியர்த்தம், ரொம்ப கோவம் வந்துடுது வசிஷ்டருக்கு. நிருபத்தியும் புனக சசாப. ஸோ அந்த ராஜாவை, நிருபத்தின்னு இந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவன் ராஜா, அந்த ராஜாவை அவர் என்ன பண்ணார், சசாப சாபிச்சார். பதத்துவத்திய தேககாத்தே, உன்னுடைய தேகம் இப்பொழுதே விழட்டும் அப்படின்னு, நீ இப்போ செத்து போன்னு அர்த்தம்.
ஸோ உன்னுடைய தேகம் இப்பொழுதே விட்ட குரு லோபக்காக, குருவை நீ வந்து லோபம் பண்ணினேன்னு குரு அவமரியாதை. ஸோ குருக்கு அவமரியாதை பண்ணின உன்னுடைய தேகம் இப்பொழுதே விழட்டும் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார் வசிஷ்டர். तच्छ्रुत्वा कुपितः अत्यर्थं वसिष्ठः नृपतिं पुनः शशाब च पततु अद्य देहकर्ते गुरुलोपक. राजा पीतं शशाप अथ तवापि च पततु अयम् अन्योन्यशापात् पतितौ तौ एव च मया श्रुतम्. ஸோ ராஜாவும் திரும்பி ஒரு சாபத்தை கொடுத்தார் முனிவருக்கு. தவாபி ச பதத்து அயம், உன்னுடைய அயம்னா இந்த தேகம். ஸோ உன்னுடைய தேகமும் விழட்டும் அப்படின்னு என்னது, நீயும் போ அப்படின்னு ராஜா திருப்பி சாபத்தை கொடுத்தார். அந்யோன்ய ஷாபாத், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஷாபாத் கொடுத்ததுனால தவ் ரெண்டு பேரும் தேகம் எடுத்து தேகத்தை இழந்தார்கள் ரெண்டு பேரும். தவ் ஏவ ச மயாஸ்ருதம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் ஜனகர்கிட்ட சொல்லிட்டு இருக்கார், இந்த நிமி சக்கரவர்த்திக்கு இப்படிலாம் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். राजा पीतं शशाब अथ तवापि च पततु अयम् अन्योन्यशापात् पतितौ तौ एव च मया श्रुतम्. विदेहेन च राजेन्द्र कथं शब्दः गुरुः स्वयं विनोद इव मे चित्ते विभाति नृपसत्तमा. இந்த விதேகனாகப்பட்ட அந்த நிமி ராஜேந்திர அவருக்கோ உடலை பற்றி எண்ணமே இருக்கக்கூடாது இல்லையா. ஒரு ராஜா வந்து விதேகர்னு சொல்லும்போது அவருக்கு வந்து உடம்புங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அப்போ அவர் எப்படி முன்னுடைய உடல் போட்டோம்னு சமைச்சார். இவர் கேட்குறார், சுகர் ஜனகிட்ட கேட்டுருக்கார். ஸோ விதேகேனச்ச ராஜேந்திர, அந்த விதேகராக இருக்கக்கூடிய அந்த ராஜேந்திரங்கிறது ஜனகரே. கதம் சப்தக, அவர் எப்படி சபிக்கலாம், இப்படி குருஹு ஸ்வயம். ஸோ அந்த குருவாக இருக்கக்கூடியவரை, குருஹு ஸ்வயம் விதேகன, அந்த குருவை இவன் எப்படி சபிக்கலாம். வினோத இவமே சித்த, என் மனசில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப வினோதமாக இருக்குது, தோன்றது எனக்கு. விபாத்தின்னு இருப்ப சத்தம. ஸோ உன்னுடைய குலத்தில் இப்படி கூட ஒரு ராஜா இருந்திருக்காரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு ஜனகிட்ட சொல்லி முடிக்கிறார் இவர். இன்னொரு அர்த்தம் இதில் வந்து விதேகர்னு இவனுக்கு முதல்ல பேர் வரல, விதேகன் இப்போ ஆயிட்டான். குரு சபிச்ச உடனே தேகம் போயிடுத்தேன். குருலே ஃபஸ்ட்டு சபிச்சார். ஸோ குரு சபிச்ச உடனே தேகம் போயிடுத்து. தேகமே இல்லாத இவன் எப்படி சபிச்சாருன்னு கேட்குறாரு இப்போ. ஸோ அப்படி பார்க்கணும் அதை. ஸோ விதேகனா இப்போ தானே ஆனான். ஜஸ்ட்டு குரு சாபம் கொடுத்தார், உன்னோட தேகம் விழட்டோம்னார். உடனே தேகம் விழுந்தாச்சு. தேகமே போனதுக்கப்புறம் உன்னோட தேகம் விழட்டன்னு எப்படி சொன்னார்னு கேட்குறாரு. அதான் அந்த மாதிரி கேள்வி அங்கே.